உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் துறையெடுத்து தேசமுய திரு தொண்ட தொகைமன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கழல்வணங்க வந்த பிறப்பை வணங்கும். தூக்குசி திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றை வாழ் செக்கிழாரடி சென்னை இருக்கும். எல்லாம் வல்லம் பெருமான் அருந்தரும் பன்னார்பொழி அமணர்வர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் அன்னபூரணி தாயாருடன் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி உரையாசிரி சிவகணியாவுடைய திருவடிகளை நீள நினைந்து அடியாருடைய ஞானாசிரி பிறந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, தொண்டபுராணத்திலே நாவுக்கரசு பெருமானுடைய திருச்சரிதம் இல்லைங்களா? நாவுக்கரசு பெருமான் தொண்டை நாட்டில், அதுவும் காஞ்சிபுரத்தில் பெருமானை வழிபாடு செய்த பாங்க சிந்திச்சுட்டு இருக்கிறோம். காஞ்சிபுரத்தில் சென்ற வாரம் பதிகங்கள்லாம் கூட பார்த்தோம். காஞ்சிபுரத்து பதிகத்தில் தான் திருமார்பேர் இதெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு வரார். திருமார்பேர் வழிபாடு செஞ்சுட்டு மீண்டும் காஞ்சிபுரம் போகிறார் இல்லைங்களா? திருமார்பேர் பதிகத்தில் தான் அப்பர் சாமிகள் அஞ்சாம் திருமுறைகள் சொல்றார். ஏது மூன்றும் அறிவியலர் ஆயினும் ஓதி ஐந்தெழுத்து உணர்வார்களுக்கு பேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாதம் தாமும் மகிழ்வர்மார் பேரர் என்று சொல்லி, அது பெருமான் வேற ஒன்றும் தெரியல, பெரிய சாத்திர தோத்திரங்கள் எல்லாம் பெரிய வல்லமை இல்லைனாலும் கூட அஞ்செழுத்த உணர்ந்தா கூட போதும் அப்படிங்கிற. ஓதி ஐந்தெழுத்து அப்படிங்கிறது இந்த இடத்துல ஓதுதல் அப்படிங்கிறது உணர்தல் அப்படிங்கிறது ரெண்டு இருக்குதுங்க. ஓதுதல் அப்படின்னா குருநாதர் நமக்கு தீட்சை செய்கிறத, குருநாதர் உபதேசம் செய்கிறத சொல்லுவாங்க. ஒரு சில ஆசிரியர் அது மாதிரி குறை சொல்லுவாங்க. ஓதி ஐந்தெழுத்து உணர்வார்களுக்கு, குருநாதர் ஓத அந்த அஞ்செழுத்தினுடைய பெருமையை உணர்ந்த பெரியவர்களுக்கு பெருமான் எப்படி இருப்பாரா? பேதமின்றி, அது யாராக இருந்தாலும் சரி, பேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர்மார் பேரரேனும். பெருமான் உமையம்மையோடு வந்து பெருமான் காட்சி கொடுப்பார், உள்ளத்தில் எழுந்தருள் செய்வார் என்று சொல்லி சொல்கிறாரு. ஆமாம், அப்படி ஏதும் ஒன்றும் அறிவிலராயின் அருமையான திருப்பாட்டு. மார்பேற்றின் இறைவர் அஞ்செழுத்தும் ஓதி உணர்வார்களது உள்ளத்தை மாதும் தாமும் மகிழ்வர், அவர் நாமங்கள் நித்தலும் நினையின் வைச்ச மாநிதி யாவர் என்று சொல்லி பன்னிதிரையல் மாத்தரைக்குள் அருள்வர் மருந்துமாகுவர் வாட்டம் தீர்ந்து வையமாளவும் வைப்பர் என்று சொல்லி அந்தமில்லா இன்பம் வந்து அணுகும் என்று சொல்லி சொல்றார். வாட்டம் தீர்க்கும் வல்லர்மார் பேரர் என்று சொல்லி பதியத்தில் ஈட்டும் மாநிதி சாலை இலக்கினும் வீட்டுங்காலன் விரைய அலைக்கினும் காட்டின் மானட மாடுவாய் காவனில் வாட்டம் தீர்க்கவும் வல்லர் மார்பேரரே என்று சொல்லி அப்படியெல்லாம் பெருமான் வாட்டம் தீர்த்து நம்முடைய துன்பங்களை எல்லாம் தீர்த்து வையமாளவும் வைப்பர், இந்த உலகத்தை ஆளக்கூடிய நிலையை வைப்பார் என்று சொல்லி திருமார்பேர் தேவாரத்தில் சொல்றார். அந்தமில்லா இன்பம் அணுகும் என்று சொல்லி சொல்றாரு. பெருமானுடைய நினைவில்லாமல் சாத்திரம் கோத்திரம் குலம் பயன்தரா என்பது கருத்து. இந்த பதிகத்தில் தான் சொல்றார். பெருமானுடைய நினைவில்லாமல் செய்ய எதுவும் நம்ம சாதிக்க முடியாது. சாத்திரமாக இருந்தாலும் சரி, தோத்திரமாக இருந்தாலும் சரி, கோத்திரம் குலம் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பயனும் தராது. பெருமானுடைய நினைவு தான் நமக்கு, பெருமானுடைய திருவருள் தான் நமக்கு அதெல்லாம் கொடுக்கும் என்று சொல்லி சொன்னார். இப்போ நமக்கு மீண்டும் அப்படி அங்கே வழிபாடு செய்து கொண்டு அவர் மீண்டும் ஏகம்பத்துக்கே வரார். அப்படி ஏகம்பத்தில் வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த திருப்பதிகத்தை பாடுறார். ஏகம்பன் காணவன் என்னத்தானே என்று சொல்லி வரக்கூடிய திருப்பதிகத்தை பாட போறார். திருத்தாண்டகம். ஏகம்பன் காணவன் என்னத்தான் என போற்றி பாகம் பெண்ணுருவானை பைங்கன் விடை உயர்த்தானை நாகம் பூணுகந்தானே நலம் பெருகும் திருநீற்றின் ஆகந்தோயணியானை அணைந்து பனைந்து இன்புற்றார். அப்படி கட்சி ஏகம்பன்கான் அவன் என்னத்தானே என்று துதித்து அந்த பதிகத்தில் ஒவ்வொரு பாடலே அப்படி கட்சி ஏகம்பன்கான் அவன் என்னத்தானே என்று சொல்லி வரும். இப்படி அது அப்படி ஒரு பாகத்தில் அம்மையை கொண்ட திருவுருவுடையவரை, பசிய கண்ணுடைய இடபத்தை கொடியாக கொண்டவரை, பாம்புகளை அணியாக கொண்டவரை, நலம் பெருகும் திருநீற்று நிறைய பூசிய திருமேனியின் அழகுடையவரை, நாகம்பூ நுகந்தானே நலம் பெருகும் திருநீற்று நாகந்தோய் அணியானை. பெருமான் எப்பொழுது திருமேனியில் திருநீர் பூசியிருப்பார். பெருமானுடைய திருமேனி வெந்த வெந்நீர் அணிந்து விரிநூல் திகழ் மார்பில் நல்ல. நமக்கு ஞானசம்பந்த பெருமான் கொங்கு நாட்டில் பாடியிருக்கார்.
அதே மாதிரி மெய்யை முற்றப்பொடி பூசியோர் நம்பி என்று சொல்லி பல பதிகங்களில் வந்து திருநீற்று கோலத்தை சொல்கிறாருங்க. அதுவும் திருநீர் அப்படிங்கிறது இறைவனுடைய திருமேனியில் எப்பொழுதும் சம்ஹார காலத்தில் இந்த உலகத்தையே அது சாம்பலாக அந்த எல்லாம் தன்னுடைய திருமேனியில் ஏற்றுக்கொள்வது பெருமானுடைய ஒரு அருட்கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பெருமான் வந்து திருநீர் பூசிய திருமேனி. இன்னொன்று என்னென்னா, திருநீர் என்று சொல்லுவது இறைவனுடைய உருவம் அப்படின்னு சிவஞான போதம் சொல்லுதுங்க. தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன்னுணர்வு நேசத்தார்வாள் ததினை போல பாசத்தாருக்கு இன்றாம் பதி அப்படின்னு சிவஞான போதம் 12ஆம் சூத்திரம் சொல்லுதுங்க. அதாவது தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து, தன்னை அன்பர்கள் வந்து அடியார் பெருமக்கள் தன்னை உணர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உருவமாக இருக்கக்கூடிய திருநீற்றை சாமி வந்து அடியாரில் கொடுக்குறாங்க. தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து அப்படின்னு. அப்புறம் என்ன சொல்கிறார், தன் உணரும் நேசத்தார்வால் தன்னை உணரக்கூடிய அடியார்களிடத்தில் சாமி எப்படி இருப்பார் அப்படின்னா, ததி நெய் போல, தயிரில் நெய் போல விளங்கி தோன்றுவார் அப்படின்னார். பாசத்தாருக்கு இன்றாம் பதி, உலகையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இறைவன் வந்து காட்சி கொடுக்க மாட்டார், இன்றாம் பதினே சொல்கிறார். அப்படின்னா அவங்களால வந்து பாலில் நெய்ன்னு கூட சொல்லலை, இன்றாம் பதின்ட்டார். அவங்க மீண்டும் எப்போ அடியாராக வந்து வழிபாட்டுக்கு வராங்களோ அப்போ தான் பெருமானை அடைய முடியும். அது இவங்களுக்கு தயிரில் நெய், அவங்களுக்கு பாலில் நெய்ங்கிறதெல்லாம் கிடையாது, எதுலேயும் இல்லை. அடியார்களுக்கு ததி நெய் போல, பாசத்தாருக்கு இன்றாம் பதி அப்படின்னு சொல்கிறார். அம்மையாரும் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. பெருமானுடைய ஒரு நாட்கூரை பெருமானுடைய திருமேனியாக சொல்லுவாங்க. அற்புத திருவந்தாதில் அம்மா சொல்லுகின்ற பொழுது, காலையே போன்றளங்கும் திருமேனி, கடும்பகலின் வேலையே போன்றளங்கும் வெந்நீர், மாலையின் தாங்குருவே போலும் சடைக்கற்றை, மற்றவர்க்கு வீங்கிருளே போலும் மிடர் அப்படின்றார். மற்றவருக்குன்னா அது என்னன்னா, அடியார் அல்லாதவர்களுக்கு, இறைவனிடத்தில் அன்பல்லாதவர்களுக்கு சாமி எப்படி இருப்பார், அந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கரிய நிறம் போல அதான் மறைபொருளாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நாளைவே ஒரு நாட்கூறு முழுக்க இறைவனாகவே பார்த்தது அம்மையார் தான். காலையே போன்றளங்கும் திருமேனி, காலை பொழுது எப்படி இருக்கு அம்மாவுக்கு, அப்படி பெருமானுடைய திருமேனி போல இருக்குதான். அந்த காலைக்கு நேரத்து சூரியனுடைய அந்த ஒளிக்கற்றை, அப்புறம் மாலையினுடைய சூரிய ஒளிக்கற்றை எப்படின்னா மேலே பூசிருக்கிற திருநீர் போல இருக்குதான். காலையே போன்றளங்கும் திருமேனி, கடும்பகலின் வேலையை போன்றளங்கும் வெந்நீர், அப்புறம் மாலையின் தாங்குருவிகளும் சடைக்கற்றைனர். மாலை நேரத்து சூரியன் எப்படி மஞ்சள் கொலிசு மாதிரி இருக்கும் பொன்னிறத்தில், அது பெருமானுடைய சடைக்கற்றை பொன்னிறமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவருக்கு வீங்கிரலே போலும் விடரு அப்படின்னு, மற்றவர் அப்படிங்கிறது அடியார் அல்லாதவர்கள், பெருமானிடத்தில் அன்பில்லாதவர்கள், அவங்களுக்கு பெருமான் வந்து காட்சி கொடுக்க மாட்டார், இருளாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சிவஞான போதத்திலே அதே மாதிரி ஒரு இடம் வருது. அப்போ பெருமான் வந்து திருநீற்றை அணிந்து கொண்டாலும் அந்த திருநீர் உருத்தராகம் அப்படிங்கிறதுல இறைவனுடைய ஒரு உருவமாக வைத்து போற்றப்படுவது அப்படிங்கிறது நமக்கு சாத்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதை நலம் பெருகும் திருநீற்று நிறைய பூசிய திருமேனியின் அழகுடைய வரை அதை சொல்ற, நலம் பெருகும் திருநீற்றின் அகந்தோய் அணியானை அணைந்து பணிந்து இன்புற்றார் என்று சொல்லி, அப்படி பெருமானை பணிந்து அவர் வந்து அணைந்து பணிந்து இன்பம் அடைந்தார் என்று சொல்கிறார். ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தான் என்று சொல்லி திருத்தாண்டக பதிகத்தினுடைய திருக்குறிப்புங்க. ஆமாம், பிற தலங்களை சென்று இறைஞ்சிய நாயனார் காஞ்சியின் மேல் வைத்த தொடர்ந்த பெருங்காதலில் மீண்டும் துண்ணினார் அப்படின்னார். இங்கிறது போனால் போயிட்டே இருப்பாங்க சில பதிகளில், அப்படி அல்ல, ஒரு சில பதிகளில் மீண்டும் வந்து திருவாரூர்லாம் வழிபாடு செய்கின்ற பொழுது திருவாரூர் வழிபாடு செய்து கொண்டு அப்புறம் ஏனைய தலங்களை வழிபாடு செய்து கொண்டு மறுபடியும் அங்கே வந்து வழிபாடு செய்யணும். அப்படி தான் சிதம்பரம் அந்த மாதிரி தலங்கள் எல்லாம் போவாங்க, மீண்டும் வந்து வழிபாடு செய்து கொண்டு அதற்கு பிறகு அதான் அந்த ஆறாத காதலினால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் பெருமான் மீது வைத்த ஒரு அன்பு மீண்டும் வந்து அவங்களை அங்கே வர வைக்கும். அது மாதிரி இங்கே வந்து திரும்ப வரார் துண்ணினார் என்று சொல்லி, அந்த காதலானது கட்சி ஏகம்பன் தம் எண்ணத்தில் நின்று அகலாமை காரணமாக உளதாயிற்று என்று சொல்லி, பாகம் பெண்ணுருவான் அருந்தவத்தால் ஆயிலையால் உமையால் பாகம் அமர்ந்தவன்கான் என்று சொல்லி இந்த தல திருத்தாண்டகத்தில் சொல்கிறாருங்க. திருநீற்றின் அணிதோய் ஆகத்தானே என்று சொல்லி அப்புறம் சொல்கிறார், நலம் பெருகும் திருநீற்றினால் விளையும் நலங்களை திருநீற்று அது என்னென்ன கிடைக்கிறது ஞானசம்பந்த பெருமான் நமக்கு 11 பாடல்களில் அருமையாக சொல்லியிருக்கார் திருநீற்று பதிகத்தில் இல்லைங்களா. என்ன வேணாலும் கிடைக்கும், முக்தி தருவது நீர், முனிவர் அணிவது நீர், இப்படி எல்லாமே கிடைக்குங்கிறார். கவினை தருவது நீர், காண இணையது நீர் அப்படின்னாரு. அழகை கொடுப்பது, அழகில்லாத ஒரு முகத்துக்கு கூட அழகை கொடுப்பது திருநீர். ஆமாம், அப்படி கவினை தருவதுன்னு எல்லாம் சொல்லியிருக்கிறார். பேணி அணிந்தவருக்கெல்லாம் பெருமை கொடுப்பது, இப்படி திருநீற்றினுடைய பெருமையை வந்து அந்த பதிகத்தில் நமக்கு நிறைய சொல்லியிருக்கிறாருங்க. ஆமாம், திருநீற்றினால் விளையும் நலங்களை திருநீற்று பதிகத்தாலும் உபநிடதங்களாலும் அறிக கனபவல செம்மேனி கலந்த வெள்ளை நீற்றவன்கான் என்ற இந்த தல திருத்தாண்டகத்திலையும் சொல்கிறாருங்க. திருநீற்று திருமேனி பல இடங்களில் நமக்கு பேசப்பட்டிருக்கு.
திருத்தாண்டகம் அருமையான திருத்தாண்டகம். 2 பாடல் மட்டும் நாம் சிந்திக்கலாங்களா? கூற்றுவன்கான் கூற்றுவனை குமைத்த கோன்கான் என்று சொல்லி முதல் பாட்டு கடைசி பாட்டு நாம் பார்க்கலாம். பாடலாம். கூற்றுவனை குமைத்த கோன்கான் குவலையன்கான் குவலையத்தின் ஈரான் நான்கான் காற்றவன்கான் கனலவன்கான் கழிக்கும் மின்கான் கனபவல செம்மேனி கலந்த வெள்ளை நீற்றவன்கான் நிலாவூரும் சென்னியான்கான் நிறையார்ந்த புனல் கங்கை நிமிசடை மேல் ஏற்றவன்கான் எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே அறுத்தான்கான் அயன் சிரத்தை அமரர் வேண்ட வாழ்கடலின் நஞ்சொண்டம் கலைநீர் கங்கை செருத்தான்கான் தேவர்க்கும் தேவன்கான் திசையனைத்தும் தொழுதேத்த கலைமான் கையில் பொறுத்தான்கான் புகலிடத்தை ஒரு கையிலை எடுத்தவன் தன் மொழிதோனாலை இருத்தான்கான் எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே. அருமையான திருப்பதிகம். இதில் ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே அப்படிங்கிற எண்ணத்தானே அப்படிங்கிறது நம்முடைய மதுரையம்பதி பதிகத்திலையும் அப்பர் சாமிகள் இதே மாதிரி வாயானை மனத்தானை மனத்துள்ளுண்ட கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் கைலாய பதிகத்திலையும் காலத்தி பதிகத்திலையும் இதே மாதிரி சொல்லுவார். ஏகம்பன்கான் அவன் எண்ணத்தானே என்று சொல்லி இந்த பதிகத்தில் எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பன்கான் அவன் எண்ணத்தானே என்று பதிகத்தினுடைய மகுடம் ஒவ்வொரு பாடலையும் அது மாதிரி வருது. இந்த பதிகத்தினுடைய மகுடமாக சொல்லப்படுவது. இவ்வாறு ஒரே மகுடம் பூண்ட 2 பதிகங்கள் கொண்டது காஞ்சிபுரத்திற்கு தனிச்சிறப்பு. இதே மாதிரி இன்னொரு பதிகத்திலையும் சொல்லியிருக்கிறார். அடுத்த திருத்தாண்டகத்திலே உரித்தவன்கான் உரிக்கலிற்றை அப்படிங்கிற பதிகத்திலையும் இதே மாதிரி தான். இது வேற எந்த தளத்திலையும் அப்படி இல்லைங்கிறார். ஒரு பதிகத்தினுடைய மகுடம் 2 பதிகத்திலையும் அதே வருவது அப்படி வேற எந்த பதிகத்திலையும் இல்லை. அது காஞ்சிபுரத்துக்கு உண்டான தனிச்சிறப்பு அப்படிங்கிறார். அப்படி அடுத்த பதிகத்திலே அதே மாதிரி பாடியிருக்கிறார். நம்ம ஏகம்பன்கான் அவன் எண்ணத்தானே என்று சொல்லி பாடியிருக்கிறார். அப்போ ஒரு பதிகத்தில் மகுடம் அப்படின்னா அந்த பதிகத்துக்கு மட்டும்தான் இருக்கும் இல்லைங்களா? ஆனால் இந்த தளத்தில் மட்டும் 2 பதிகத்துக்கும் ஒரே மகுடம். அது ஒரு பெரிய சிறப்பு. எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பன்கான் அவன் எண்ணத்தானே என்பது பதிக கருத்தும் மகுடமும். 2 பதிகங்களும் இவ்வொரு மகுடமே கொண்டன. இவ்வாறு ஒரே மகுடம் கொண்ட 2 பதிகங்கள் கொண்டது காஞ்சிபுரத்திற்கு தனிச்சிறப்பு. உரையாசிரியரை எழுதியிருக்காங்க. கைலை திருத்தாண்ட பதிகங்கள் 3ம் கைலை மலையானை போற்றி போற்றி என்று மருடம் தாங்கி நிற்பது அத்திருமலையின் தனிச்சிறப்பு. அது கைலாய பதிகத்தில் வரும். கைலை மலையானை போற்றி போற்றிங்கிறது. அதை விட்டாக மற்ற தலங்களுடைய பதிகம் எதுலையுமே அந்த மாதிரி ஒரே மகுடம் வராது என்று சொல்றார். கூற்றுவனை குமைத்தகோன் கனபவல செம்மேனி கலந்த வெள்ளை நீற்றவன் பல்லுயிர்களாக எங்கும் பறந்தவன் தோற்ற நிலை இறுதி பொருளாய் வந்த மருந்தவன் துணையிலே என்ன சொல்றாருங்க. மலைமங்கை பங்கா என்பார் வாயவன் சொற்பதமும் கடந்து நின்ற எம்மான் என்று இப்படியெல்லாம் கட்சி ஏகம்ப பதிகத்தில் இந்த பதிகத்தில் சொல்றாருங்க. கூற்றுவன் அப்படின்னு கூற்றுவன்கான் அப்படின்னா அதாவது மறைகளை சொன்னவன் அர்த்தங்க. இறுதி பயப்பவன். இந்த கூற்றுவன்னா நமக்கு காலனை சொல்றது இல்லை. இந்த இடத்துல கூற்றுவன்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா மறைகளை சொல்லியவன் என்று சொல்லி பொருள். அப்படிதான் ஆசிரியர் எழுதியிருக்காங்க. மறைகளை சொன்னவன் இறுதி பயப்பவன் கூற்றுவனை காலனை அப்படின்னு அதுவும் ஒரு பொருள். கூற்றுவன்கான் கூற்றுவனை குமைத்த முதல்ல சொன்ன கூற்றுவன்கான் அப்படிங்கிறது என்னன்னா மறைகளை சொல்லியவன் அர்த்தம். 2வது வர கூற்றுவனை அப்படின்னா காலனை அப்படிங்கிறது 2 பொருளும் உணர்த்தக்கூடியது. அப்படி கூற்றுவனை குமைத்த கோன்கான் அப்படின்னு சொல்லி குமைத்தல்னா அழித்தல். ஆமாம், முதல்ல என்ன சொல்றார்? மறைகளை சொல்லிய பெருமான். இன்னொன்று அந்த கூற்றுவனை அழித்த பெருமான் என்று சொல்லி கூற்றுவன்கான் கூற்றுவனை குமைத்த கோன்கான் என்று சொல்லி சொல்றார். குவலையன்கான் குவலையத்தின் ஈரானான்கான் என்று சொல்லி இந்த பதிகத்தில் சொல்றாருங்க. நலம் பெருகும் திருநீட்டு நாகந்தோய் அணியான் என்று சொல்லி எல்லாம் இதில் சொல்ல. நிலா ஊரும் ஊர்தல்னா அசைதல் என்று சொல்லி கனபவல செம்மேனி கலந்த வெள்ளை நீற்றவன்கான் நிலா ஊரும் சென்னியான்கான். பெருமான் நிலவை அந்த
சடைமுடியில் வச்சிருக்கிறது சொல்கிறார். நிறையார்ந்த புனல் கங்கை நிமிர் சடை மேல் கங்கையை தலையில் வச்சிருக்கிறதையும் சொல்கிறார். ஏற்றவன்கான் எழிலாரும் புலிலார் கட்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே என்று சொல்லி இந்த திருப்பதிகத்தில் அப்படி போட்டியிருக்கிறார். ஐயோ அடுத்த திருப்பதிகம் அது அப்படியே ஒரு சும்மா ஒரு பாடல் மட்டும் பாடிக்கலாம். அந்த உரித்தவன்கான் எல்லாருமே சைவம்.com சைவம்.comல எல்லா பதிகம் இருக்கும். நீங்கள் செல்ல கையிலேயே வச்சுட்டிங்கன்னா இது வேணுங்களா, மைக்கு வேணுங்களா? நிவேதாவுக்கு மட்டும்தான் மைக்கு, வேற யாரும் உரக்களிற்றை உமையால் ஒல்க ஓங்கார சொல்வன்கான் ஞானம் விரித்தவன்கான் விரித்த நாள் வேதத்தான்கான் வியனுலகில் பல்லுயிரை விதியினாலே தெரித்தவன்கான் சில்லுருவாய் தோன்றி எங்கும் பிறண்டவன்கான் திரிபுரத்தை வேவவில்லால் எரித்தவன்கான் எழிலாரும் பொலிலார் கட்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே. கடைசி பாட்டு சொல்லிடுறேன். ஒன்பதாவது பாட்டு சொல்லிருங்க. முந்தைகான் மூவரினும் முந்தைகான் மூவரினும் முதலானான்கான் மூவிலைவேல் மூர்த்திகான் முருக வேட்கு தந்தைகான் தன்கடமா முகத்தினாக்கு தாதைகான் தாழ்ந்தடியே வணங்குவாக்கு சிந்தைகான் சிந்தாத சித்தத்தாக்கு சிவனமனாம் கிடையான் வேறு எந்தைகான் எழிலாரும் பொலிலார் கட்சி திருப்பதிகம். உரித்தவன்கான் உரக்களிற்று உமையால் ஒழ்க ஓங்காரத்து ஒருவன்கான் உணர்மை ஞானம். யானையை உரித்தது சொல்றார். யானை உரித்த பொழுது அம்மா ரொம்ப அஞ்சு இருந்தாங்களாம். ஆமாம், ஒல்க அஞ்ச மெய்ஞானம், உணர வேண்டிய மெய்ஞானம் என்று சொல்லி அப்படி பெருமான் வந்து பறந்தவன்கான் பல்லுயிர்கள் ஆக எங்கும் அப்படின்னு சொல்றார். தெரித்தவன்கான் சில்லுருவாய் தோன்றி எங்கும் திரண்டவன்கான் திரிபுரத்தை வேவவில்லால் எரித்தவன்கான் திரிபுரத்தை எரித்ததெல்லாம் பெருமானுடைய அந்த அதாவது அந்த அட்டவீர செயல்களை எல்லாம் இதில் சொல்லியிருக்கிறார். ஒரு சிலது சொல்லியிருக்கிறார். அதாவது களிற்றை உரித்தது, அப்புறம் என்ன சொல் விரித்தவன்கான் விரித்த நாள் வேதத்தான்கான் வியனுலகில் பல்லுயிரை விதியினாலே தெரித்தவன்கான் சில்லுருவாய் தோன்றி எங்கும் திரண்டவன்கான் திரிபுரத்தை வேவ முப்புறங்களை எரித்ததை சொல்றார். எழிலார் பொலிலார் கட்சி ஏகம்பன்கான் அவன் எண்ணத்தானே என்று சொல்லியும் கடைசியாக 9வது பாட்டில் முருகப்பெருமானுக்கு தந்தை அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாருங்க. முந்தைகான் மூவர் என்னும் முதலானான்கான் மூவிலைவேல் மூர்த்திகான் முருகவேட்கு. இந்த மூவர் அப்படிங்கிறது இருக்குங்களா, பிரம்மா திருமால் பிரம்மா உருத்தரன் அப்படிங்கிறது வேற. அது வந்து ஆன்மவர்க்கு அவங்களுக்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடியவன் பெருமான். அதில் வச்சு நம்ம அந்த மூணும் வந்து என்னென்னா ஆன்மவர்க்கம் இல்லைங்களா. பரம்பொருள் அப்படிங்கிறது இல்லை. அது உருத்தரன் அப்படிங்கிறது உருத்தரன்கிற பேர் வர்றதுனால நம்ம அதோட வச்சு அவங்களோட வச்சு நம்ம மயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இதில் சொல்கிறார் பாருங்க. முந்தைகான் மூவரென்னும் முதலானான்கான் அப்படின்னு. இப்போ மூவருக்கு மேலே இருக்கக்கூடியவன் பெருமான். இப்போ உருத்தரன் அப்படின்னு வர்றதுனால நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா ரொம்ப பேர் திருமால் பிரம்மாவை போல உருத்தரன் அது சிவபெருமான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி அல்ல. அவர்கள் 3 பேருமே ஆன்ம வர்க்கங்கள் தான். பரம்பொருள் அப்படின்னா பெருமான் மட்டும்தான் பரம்பொருள் நமக்கு. அதான் அது இந்த பதியத்தில் அதை வித்தியாசப்படுத்தி காட்டுறாரு. முந்தைகான் மூவரினும் முதலானான்கான் அப்படின்னு அவங்க மூவருக்கு மேலே முதலாக இருக்கக்கூடியவன் பெருமான் என்று சொல்றாருங்க. எல்லாருக்கும் முன்னவன், முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றி என்று சொல்லி ஆலவாய் திருத்தாண்டகத்திலையும் சொல்றாருங்க. முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றி தன்கடமா முகத்தினான விநாயக பெருமான் சொல்றாரு.
முருகவேட்கு தந்தைகான் அப்படின்னார். முருகப்பெருமானுக்கு தந்தை என்று சொல்லியும், தன்கடமா முகத்தினாருக்கு தாதை முருகனுக்கும் விநாயக பெருமானுக்கு 2 பேருக்கு தந்தை அப்படிங்கிறத இந்த பதிகத்தில் சொல்கிறாருங்க. தன் கடமா முகத்தினான் விநாயக பெருமான். விநாயகரை பாராட்டிய சில இடங்களில் இது ஒன்று. இப்பாட்டு கணபதியும் முருகவேலையும் ஒருங்கு போற்றி சிறப்புடையது. 2 பேர்த்தையும் ஒன்றா சேர்த்தி பாடின பதிகம் இருக்காது இல்லைங்களா? இந்த பதிகத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும். இதில் ஒரே இதில் பாடியிருக்கிறேன். நம்பிகளுடைய பதிகத்தில் வருது. எங்கேன்னா நாகைக்காரன பதிகத்தில் வரும் இல்லைங்களா? வயிறு பெருத்தன் கணபதியை சொல்லுகின்ற பொழுது முருகப்பெருமானே அதில் வரும்னு நினைக்கிறேன். கணபதி வருது அதில். ஆமாம், அதாவது நல்ல பாடல் அது. நாகைக்காரன் பதிகத்தில் வருதுங்க. இதில் 2 பேர்த்தையும் சொல்லக்கூடியது ரொம்ப ஒரு சிறப்பு. தன்கடமா முகத்தினான் விநாயக பெருமான். தலைவிசார் திருக்குறள் திருநாயர் புராணத்தில் தலைவிசார சொல்லி திருக்கச்சி ஏகம்பம் அடுத்த திருப்பாட்டு. திருக்கச்சி ஏகம்பம் பணிந்தேத்தி திங்களார் நெருக்க செஞ்சடைக்கணைந்தார் நீடுவது தொல நினைவார் போய் வருக்கை செஞ்சொலை பொலிதேன் வயல் விளைக்கும் நாட்டிடை போய் பருக்கை தின் களிற்றுரியார் கழுக்குன்றின் பாகங்கள் அணைந்தார். பாகங்கணைந்தான் இருக்க, அணைந்தான் இருக்க மூலத்தில் பாங்கணைந்தார் இருக்கா? இதில் கொஞ்சம் பிள்ளையார். கழுக்குன்றின் பாங்கணைந்தார் இல்லையா? சரி சரி. திருக்கச்சி ஏகம்பம் பணிந்தேத்தி, கச்சி ஏகம்பத்தை பணிந்து வழிபாடு செய்து கொண்டு திங்களார் நெருக்க செஞ்சடைக்கணிந்தார் நீடுபதி தொல நினைவார் அப்படின்னார். அப்படி திருக்கட்சியினையும் திரு ஏகம்பத்தினையும் இறைஞ்சி துதித்து பிறைச்சந்திரனை தமது செறிந்த செஞ்சடைக்கட்டில் இணைந்த இறைவர் நீடி எழுந்தருளிய பிற தலங்களை சென்று தொழுவதற்கு நினைந்தவராகி பலாப்பழங்களின் செவ்விய கடைகள் பொழிந்த தேன் பெருகி பயிரை விளைய செய்யும் அத்திருநாட்டினில் சென்று பருத்த கையனையுடைய வலிய யானையின் உரியை உடையவரது திருக்கழுக்குன்றின் பக்கத்தில் அணைந்தனர். திருக்கழுக்குன்ற போய் சேர்றார். நம்ம போகிற முதல் தலம் திருக்கழுக்குன்றம் தான் இந்த யாத்திரையில். நம்ம முதல்ல போய் குளிச்சுட்டு எல்லாம் தயாராகிறதுக்கு திருக்கழுக்குன்றம் தான் முதல் தலமே. திருக்கழுக்குன்றம் தான். பருத்த கையனையுடைய வலி யானையின் உரியை உடையவரது திருக்கழுக்குன்றின் பக்கத்தில் அணைந்தனர் என்று சொல்றார். திரு கச்சி ஏகம்பம், கச்சியினின்றும் புறப்படுகின்ற நாயனார் திரு கோயிலினையும் திரு நகரத்தினை வணங்கி மேற்சென்றார் என்று சொல்லி ஆளுடைய பிள்ளையார் புராணத்திலையும் இதை பற்றி என் எண்ணத்தான் என்று காஞ்சியினை நினைந்து கொண்டு பிற பகுதியில் நின்று மீண்டவழி நாயனார் அவ்வாறே திரு ஏகம்பத்தை இறைஞ்சி செல்வார். ஏகம்பன் என் எண்ணத்தான் என்று சொல்லி 2 பதிகத்திலேயே ஒரே மாதிரி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே என்று சொல்லி ஒரே மகுடத்தை வைத்து பாடியிருக்கிறார். என் எண்ணத்தான் என்று காஞ்சியனை நினைந்து கொண்டு பிறப்பதிகளில் ஆளுடைய பிள்ளையார் காலத்தையினின்றும் புறப்படுவார். அத்திருமலையை தொழுது எந்த யார் இணையடி என்மனத்துள்ளவை என்று ஏற்றி சென்றது இங்கு நினைவு கூறப்பாலது என்று சொல்லி நம்ம எந்த யார் இணையடி என்மனத்துள்ளது என்று சொல்லி காலத்தை பதிகத்தில் ஞானசம்பந்த பெருமான் பதிகத்தில் சொல்லியிருக்கிறார். திங்களார் அப்படின்னா வருக்கை பலாவினுடைய வகை என்று சொல்லி பருக்கை களிறுனா தின்களிறு, பனக்கை அதாவது பருக்கை களிறு அப்படின்னு தின்களிறு என்று சொல்லி நீடுதிரு கழுக்குன்றி நிறுத்தனார் கலல் வணங்கி பாடு தமிழ் தொடை முனைந்து பாங்கு பல பதிகளும் சூடுமிளம் விரைமுடையார் தமை தொழுது போற்றி போய் மாடு பெரும் கடல் உடுத்த வான்மையூர் வந்தணைந்தார். வந்துட்டார், சென்னைக்குள்ள திருவான்மையூர் வந்துட்டார். இப்போ திருக்கழுக்குன்றத்திலிருந்து மற்ற தலங்கள் எல்லாம் வழிபாடு செய்திருப்பார். ஆனால் நமக்கு வான்மையூர் வரார். திருக்கழுக்குன்றத்திலிருந்து திருவான்மையூர் வரார். நீடும் திருவுடைய கழுக்குன்றில் எழுந்தருளிய அருட்கூத்தனாரது கலல்களை வணங்கி பாடும் தமிழ் தொடையாகிய தேவாரங்களில் இறைவனை புனைந்து அப்பக்கத்தில் உள்ள பல தலங்களிலும் சென்று இளம்பிறையினை சூடும் முடியவராகிய பெருமானை தொழுது துதித்து மேற்சென்று நிறைய தலங்கள் எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அவரால் கடலால் சூழப்பட்ட திருவான்மையூர் என்னும் தலத்தை வந்தடைந்தார். திருவான்மையூர் கோயிலுக்கு போனவங்களுக்கு தெரியும், பக்கத்திலேயே கடல் இருக்கு சரிங்களா? அதனால் கொடிமரத்திலிருந்து பார்த்தாவே கடல் நல்லா தெரியும். அப்படி கடல் சூழ்ந்த அந்த திருவான்மையூர் என்னும் தலத்தை வந்தடைந்தார். மாடு பெரும் கடல் உடுத்த வான்மையூர் வந்தடைந்தார் என்று சொல்லி திருநீடு கழுக்குன்று என்று சொல்லி அது வேதகிரி அப்படின்னு சொல்லி அதுக்கு பேருங்க. நம்ம வேதகிரி அங்கே இருக்கக்கூடிய கழுக்குன்று கழுகுகள் பூசித்ததனால் அதுக்கு கழுக்குன்று என்று சொல்லி இன்றைக்கி அந்த கழு மதிய நேரத்தில் வர்றதாக சொல்கிறாங்க. எப்படி அடியனெல்லாம் பார்த்ததில்லை, பார்த்தவங்க யாராவது இருப்பீங்களா எனக்கு தெரியல. இன்றும் கழுகு அந்த பூச நேரத்தில் வருது அப்படின்னு சொல்லுவாங்க.
வேதகிரி. நிறுத்தனர் அருட்கூத்து இயற்றுபவர் பாடுதமிழ் தொடை பாடும் தமிழாலாகிய மாலை என்று சொல்லி இப்போ மற்ற பதிகளிலிருந்து வன்பார்த்தான் பனங்காட்டூர், திரு மாகரல், திரு இடைச்சுரம், திருக்கச்சூர் ஆலக்கோயில் இதெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடியது. திரு வன்பார்த்தான் பனங்காட்டூர் நம்ம போன வருஷம் மதிய நேரம் இருந்தவங்கள மதியம் உணவு எடுத்துகிட்டு அங்கே இருந்த இடம் தான் வன்பார்த்தான் பனங்காட்டூர். மாகரல் போன வருஷம் போனோம் நம்ம இல்லைங்களா, திரு மாகரல். அதே மாதிரி திரு இடைச்சுரம் இந்த வருஷம் போகக்கூடிய தளத்தில் பட்டியலில் இருக்குது. திருக்கச்சூர் இந்த வருஷம் போகக்கூடிய இதில் இருக்குது. இதெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு போயிருக்கிறார். திரு இடைச்சுரம், திரு கச்சூர் ரெண்டும் பார்க்கறது நம்ம திட்டத்தில் இருக்கு. திருக்கழுக்குன்றம் திருத்தாண்டன் மூவிலைவேல் கையானை மூர்த்தி தன்னை முதுவினக்காடுடையானை முதலானானை ஆவினில் ஐந்துகந்தானை அமர்கோனை ஆளாலம் உண்டுகந்த ஐயன் தன்னை பூவின் மேலான் ஆனான் முகனும் வாலும் போற்ற புனர்வரிய பெருமானை புனிதன் தன்னை காவலனை கழுக்குன்றம் அமர்ந்தான் தன்னை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நான் என்று சொல்லி திருக்கழுக்குன்றில் கற்பகமாக இருக்கும் பெருமானை கண்ணார கண்டேன் என்று சொல்லி சொல்ல. ஐயா அப்படி இல்லை அந்த சேர் எடுத்துட்டு மூவிலை வேல் கையான் சொல்லோடு பொருள் நினைத்து மானான் என்று சொல்லி கல்லாடை புனைந்தருடும் காபாலி என்றவை முதலிய தன்மைகளால் அறியப்படுகின்ற கற்பகத்தை குன்றில் கண்ணார நான் கண்டேன் என்று சொல்லி சொல்றாருங்க. தலபிசான திருக்கழுக்குன்றத்தில் கழுகுகள் பூசிக்கக்கூடிய மலை அப்படிங்கிறது அந்த மலைக்கு ஒரு அந்த திருக்கழுக்குன்றத்துக்கு ஒரு பெருமை. நம்ம ஒளியரசு ஐயாவுடைய சொந்த ஊர் திருக்கழுக்குன்றம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இங்கே ஐயா குருநாதராக இருக்கிறதுனால நினைவுபடுத்தணும். அவருடைய சொந்த ஊர் வந்து திருக்கழுக்குன்றம். அவர் போய் இப்போ இருக்கிறது சென்னையில் பல்லாவரத்தில், ஆனால் அவர் சொந்த ஊர் திருக்கழுக்குன்றம்னு சொல்லுவாங்க. திருக்கழுக்குன்ற எல்லா நிகழ்ச்சியிலையும் ஐயா வந்து கலந்துக்குவார். ஐயாட்டை சொல்லணும் இந்த மாதிரி ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு. அப்படி கழுகுகள் பூசிக்கும் மலை என்பது பொருள். வடநாட்டார் பட்சி தீர்த்தம் என்று சொல்லி தேற்றமாய் வழங்குவர். அங்கே கழுகுகள் பூசிக்கிறனால அதுக்கு பேர் பட்சி தீர்த்தம் அப்படின்னு சொல்லி வடநாட்டுக்காரங்கெல்லாம் சொல்லுவாங்க. கழுகுகள் நாளும் வந்து பூசித்து உணவுண்டு செல்லும் அதிசயம் இன்றும் கண்கூட காணத்தக்கது இப்போ வருதுன்னு சொல்லி ஐயா வந்து உரையில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் பார்த்ததில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறேன். மதிய நேரத்தில் வரும்னு நினைக்கிறேங்க. ஆமாம், உச்சி காலத்தில் வரும். என்னங்க பார்த்துருக்குறீங்களா? மதிய நேரம் வருமா? அதான் இல்லை, சிவகுமணிய காலத்து வரைக்கும் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் நீங்கள் பார்த்துருக்குறீங்கல்ல, அப்புறம் என்ன எப்படி இருந்தாலும் ஒரு 10-20 வருஷத்துக்குள்ளே தானே இருக்கும். நம்ம அடியனெல்லாம் பார்த்ததில்லை, ஆனால் பார்க்கறதுனா நம்ம உச்சி காலத்தில் அங்கே இருக்கணும். நமக்கு அது சாத்தியப்படாது. காலையில் நம்ம அங்கேருந்து நேரமே கிளம்பி ஆகணும். கழுகுகள் நாளும் வந்து பூசித்து உணவுண்டு செல்லும் அதிசயம் இன்றும் கண்கூடாக காணத்தக்கது. சண்டன் பிரசண்டன் என்றும் சம்பாதி சடாயு என்னும் சம்புகத்தன் மாகுத்தன் என்னும் சம்பாதி என்றும் பெயர்களுடைய கழுகுகள் முறையே 1வது 2வது 3வது 4வது யுகங்களில் பூசிப்பாராயினர். இதெல்லாம் வந்து அந்த கழுகுகள் எல்லாம் வந்து சண்டன் பிரசண்டன் என்றும் சம்பாதி சடாய் என்று சொல்லக்கூடிய அந்த பெயர்களுடைய கழுகுகள் வந்து 3-4 யுகங்களாக பூசிக்குதான். 3-4 யுகங்களாக பூசிக்கக்கூடியது. 1வது 2வது 3வது 4வது யுகங்களில் பூசிப்பாராயினர் என்பதும் இவர்கள் சாபத்தால் கழுகுகளாயினர் என்பதும் வரலாறு. முனிவர்கள் வந்து சாபத்தினால கழுகுகளாக மாறியது என்று சொல்றார். வேதங்கள் மலையுருவெடுத்து இறைவரை தாங்குதலால் வேதகிரி. அங்கே இருக்கக்கூடிய மலைக்கு பேர் வேதகிரிங்க. வேதங்கள் எல்லாம் அங்கே வேதங்கள் மலையுருவெடுத்து இறைவரை தாங்குவதால் வேதங்களே மலையாக இருந்து பெருமானை தாங்கிறதுனால அதுக்கு பேர் வேதகிரி என்று சொல்லி. ஆமாம், நந்தி தேவர், இந்திரன், கோடி உருத்திரர் முதலியோரும் பூசித்து பேறு பெற்றனர். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீரிடி விழுந்து இறைவருக்கு திருமஞ்சனம் மாட்டும் செய்தியால், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீரிடி விழுந்து இறைவருக்கு திருமஞ்சனம் மாட்டும் செய்தியால் இந்திரன் பூசிப்பது இன்றும் அறிய உள்ளது. நீரிடி விழுந்து அந்த நீரால் பெருமான பூசை செய்வாங்க என்று சொல்லி, அதாவது இந்திரன் வந்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு இந்த இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அப்புறம் சங்கு தீர்த்தத்திற்கு தென்கீழ் திசையில் கோடி உருத்தர் பூசித்த உருத்தரகோடி என்ற தலம் தேவார வைப்பு தலம் உள்ளது. மணிவாசக பெருமான் குருதேசனம் கொண்டு திருக்கழுக்குன்ற பதிகம் பாடி அருளினார். அது எல்லாத்துக்கும் தெரியல. பிணைக்கில்லாத பெருந்துரை பெருமான் நின் நாமங்கள் பேசுவார்க்கு இணைக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து பிறான் தனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினையொத்தவின் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே.
அதாவது திருப்பெருந்துறையிலிருந்து மணிவாசக பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு முதல்ல காட்சி கொடுத்தது உத்தரகோச மங்கை. உத்தரகோச மங்கையில் காட்சி கொடுத்த பெருமான் மறைஞ்சிறார். அதற்கு பிறகு மீண்டும் காட்சி கொடுத்தது திருக்கழுக்குன்றத்தில். திருக்கழுக்குன்றத்தில் எப்படி காட்சி கொடுத்தாருன்னா குருநாதராக வந்து காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கு. மணிவாசக பெருமானுக்கு அங்கே வந்து காட்சி கொடுக்குறார். சைவ சமய பரமாச்சாரியர் 4வராலும் பாடல் பெற்ற ஒரு சிறப்புடையது இந்த வேதகிரி என்று சொல்லக்கூடிய நம்ம திருக்கழுக்குன்றம். சைவ சமய பரமாச்சாரியர் 4வராலும் பாடல் பெற்ற பெருமையுடையது. நியமமாக தீர்த்தத்தில் தோய்ந்து மலையை வலம் வருவோர் எல்லா நோய்களின்றும் நீங்கி இன்பம் பெறுதல் இன்றும் தேற்றமாக அறியப்படும் என்று சொல்லி சொல்கிறாங்க. சாமியினுடைய வேதபுரி, சாமியினுடைய பேர் வேதகிரீஸ்வரர். அம்மை வந்து பெண்ணில் நல்லால் அம்மை என்று சொல்லி குறிப்பு நமக்கு. தீர்த்த சங்க தீர்த்தம் என்று சொல்லி சொல்றாரு. திருவான்மையூர் மருந்தை சேர்ந்து பணிந்து அன்பினோடும் பெருவாய்மை தமிழ் பாடி அம்மருங்கு பிறப்பறுத்து தருவார்தம் கோயில் பல சார்ந்திரஞ்சி தமிழ் வேந்தர் மறுவாறு மலர் சோலை மயிலாப்பூர் வந்தடைந்தார். இந்த இடத்துல தமிழ் வேந்தர் அப்படிங்கிறாரு. தமிழ் நாவுக்கரசு பெருமான தமிழ் வேந்தர்னு சொல்லுவார். அப்புறம் தமிழ் ஆலியார்னு சொல்லியிருக்கிறார் கைலாயத்தில். நம்முடைய பிள்ளையாரை சொல்லுகின்ற பொழுது தமிழாகரர் அப்படிங்கிறது. இவரே நம்பிகளை சொல்லுகின்ற பொழுது தமிழ்நாதன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 3 பேர்த்தை தமிழோடு சேர்த்து சொல்லியது ஒரு பெருமை. பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கில் 3 பேரையும் தமிழோடு சேர்த்து சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல வந்து தமிழ் வேந்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். திருவான்மையூர் மருந்தை சேர்ந்து பணிந்து அன்பினோடும் பெருவாய்மை தமிழ் பாடினர். திருவான்மையூர் மருந்து நாதரை சேர்ந்து பணிந்து அன்புடனே பெருவாய்மையுடைய தமிழ் பதிகம் பாடி. அப்புறம் என்ன சொல்றார், அந்த அப்பக்கத்தில் பிறவியை அறுத்து முக்தி அருள்வாராக இறைவருடைய பல தலங்களையும் சார்ந்து வணங்கி தமிழ்வேந்தர் தமிழ் அரசராகிய நாயனார் வாசனை நிறைந்த மலர்ச்சோலைகள் சூழ்ந்த திரு மயிலாப்பூரில் வந்து சேர்ந்தார். இந்த இதுக்கு என்னென்னா திருவான்மையூருக்கு ஒரு சிறப்பு என்னென்னா தினசரி அங்கே ஏதாவது ஒரு வகுப்பு நடந்தே இருக்கு. ஒரு நாள் தவறாமல், இது எத்தனையோ ஆண்டுகளாக நடக்குதாம சொல்கிறாங்க. அங்கே ஒரு அரங்கு இருக்குது, ஒரு அதில் வகுப்பு நடக்கும். அன்பர்கள் எத்தனை பேர் வராங்கிறதெல்லாம் தெரியாது. தினசரி அங்கே வகுப்பு நடக்கும். வருஷம் பூரா வகுப்பு நடக்கும் திருவான்மையூர். போகிற போது கூட ஒரு முறை வகுப்பு நடந்துட்டு இருந்தது அடியேன்னு பார்த்துருக்குறேன். கேட்டதுக்கு தினசரி வகுப்பு நடக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி மருந்து திருவான்மையூர் சாமியினது பெருமை மருந்தீசர் அப்படின்னு சொல்லி சாமியினுடைய திருப்பெயர். கோட்டூர் குழந்தை என்று சொல்லி தேவர் நம்பிகள் வந்து பாடியிருக்கிறார். அந்த இதில் ஊர்த்தொகையில் பாடியிருக்கிறார். பெருவாய்மை தமிழ் பெருவாய்மையாவது ஞானத்தின் முடிந்த உண்மை சிவனை அடைந்து உயிர்கள் பாசம் நீங்கி இன்பம் பெறுதல். அதாவது தேவார தமிழுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, ஏன் பெருவாய்மை தமிழ் அப்படின்னாருன்னா, அந்த பதிகத்தை பாடணும்னு நமக்கு பாசமெல்லாம் நீங்கி பெருமானுடைய திருவடி இன்பம் கிடைக்கும். அதனால பெருவாய்மை தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்பம் இத்தலத்து திருக்குறுந்தொகை பதிகம் முழுமையும் இக்கருத்தையே வற்புறுத்துகிறது. திருவான்மையூருடைய குறுந்தொகையில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அம்மருங்கு கோயில் பல இவை நெடுங்குன்றம் குன்றத்தூர் திருநின்றவூர் திரு ஏற்காடு நெற்குன்றம் திருவழிதாயம் இதெல்லாமே. இதில் வந்து நம்ம திருவழிதாயம் போகிறோம், நெற்குன்றம் போக முடியாது. ஏற்காடு திருநின்றவூர் இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. குன்றத்தூர் நம்ம போக போகிறோம். ஆமாம். பிறப்பறுத்து தருவார் பிறவி நோய் பாருக்க சரியாக யாத்திரைக்கு போகிறோம். ஆனால் தொண்டை நாட்டு தலங்களாகவே வருது. இது ஒன்று நாம் தொண்டை நாட்டு யாத்திரை போகிறதுனால தொண்டை நாட்டு தலம் சிந்திக்கிறதுன்னு இல்லை, அது திருவருளால் அமையப்பட்டு இருக்கு. சென்ற யாத்திரை செல்லுகின்ற பொழுது நம்ம நடுநாட்டு தலங்கள் தான் சிந்திச்சுட்டு இருந்தோம். அது அப்படியே அமைஞ்சிருச்சு. ஏன்னா இன்னொரு 4 வாரத்துக்கு இது காலத்துக்கு போயிட்டு வரதெல்லாம் இந்த இதில் தான் இருக்கும். தீபாவளி வரைக்கும் இருக்கக்கூடிய வகுப்பில் தான் சிந்திக்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி அமைஞ்சிருக்கு. நான் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. எனக்கு திருச்செங்குன்றூர் போகணுன்னு தான் இருந்தது. எப்படி மாறுச்சுன்னு எனக்கே தெரியல. திருச்செங்குன்றூர் போகணுன்னு அங்குட்டியெல்லாம் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். திருச்செங்குன்றூர் போகணும், விரல்மண்ட நாயனாருடைய பதியை பார்க்கணும் அன்பர்களுக்கு. ஏன்னா பெரிய புராணத்துக்கு நமக்கு வந்து விரல்மண்ட நாயனார் ஒரு முக்கியமான ஒரு காரணம் இல்லைங்களா. அதனால் அங்கே கூட்டிகிட்டு போகணும் அடியாரில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அது எப்படி மாறுச்சுன்னு எனக்கே தெரியல. சென்னை போகலாம், தொண்டை நாடு போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதை எப்போ நீ சாமி வாய்ப்பு கொடுப்பான்னு தெரில. அது விரல்மண்ட நாயனாருடைய திருவடி வணங்கினா தான் அது வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மலைநாட்டில் 2 நாயன்மார் தானே, கலரி தெரிவார் விரல்மண்ட நாயனார். போகணும் எல்லாரும் அடியாராக இருக்கிற அத்தனை பேரும் விரல்மண்ட நாயனாருடைய பதியை போய் வணங்கிட்டு வரணும். அப்போ தான் அந்த அடியார் இந்த பண்பு நமக்கு வரும் இல்லைங்களா. இன்னும் கொஞ்சம் உரைப்பு வரும். அடியாரை வணங்கக்கூடிய ஒரு உரைப்பு அப்போ தான் நமக்கு வரும். அதனால் அங்கே போகணும்.
எப்போ சாமியை அருள் செய்வார்னு தெரியல, பார்ப்போம். பிறப்பறுத்து தருவார். அப்படி பிறப்பறுத்து பிறவி நோய் போக்கி இன்ப வீடு தருவாராகி சிவபெருமான் அப்படின்னார். பிறவி நோய் போக்கி இன்ப வீடு கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான். அதை பிறப்பறுத்து தருவார் அப்படின்னு சொல்லி தருவார்னா பேரின்ப முக்தி என்று சொல்லி, கருநாமம் தவிர்ப்பார் என்றும் கருத்து மிது என்று சொல்லி, கருநாமம்னா கருக்குழியில் போகக்கூடிய அந்த நிலை நமக்கு சாமி தவிர்க்கக்கூடியவர் பெருமான் தான். ஆனால் 11ஆம் திருமுறையில் கல்லாடனர் சொல்கிறாரு, இங்கே பெருமானுடைய திருவடி வணங்கினா நமக்கு கருக்குலைக்கு போக தேவையில்லை, கருநாமம் தவிப்பார் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லக்கூடியது. 11ஆம் திருமுறையில் கல்லாடனர் என்ன சொல்கிறாருன்னா, காலத்தை போய் நீங்கள் காலத்தினாதரை எல்லாம் பார்க்க வேண்டாம், கண்ணப்பரை வணங்கினாவே போதும், கருக்குலைக்கு போக தேவையில்லைங்கிறார். 11ஆம் திருமுறையில் வருது. என்ன சொல்கிறாருன்னா, திருவேட்டவர் கண்ணப்பர் திருவடி கைதொலை கருவேற்றுழல் வினை காரியம் கெடுமேங்கிறார் 11ஆம் திருமுறையில். சொர்ணா சோமசுந்தரம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச வரி அப்படின்னு சொல்லி ஒரு முறை அரவிந்தன் என்கிட்ட சொன்னார். ஆமாம், திருவேட்டுவர் கண்ணப்பர் திருவடி கைதொலை கருவேற்றுழல் வினை காரியம் கெடுமை. கருப்பைக்குள்ள மீண்டும் நாம போக தேவையில்லை. அந்த ஒரு பாக்கியம் நமக்கு சாமி கொடுத்தாரு. கண்ணப்பனாருடைய திருவரால் ஒரு நாள் இரவு முழுக்க அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அதான் அவர் வேட்டையாடி திரிந்த அந்த காட்டுக்குள்ளே நடுக்காட்டுக்குள்ளே நம்ம தங்குற ஒரு வாய்ப்பு சாமி கொடுத்தார். ஆமாம், அது பெரிய வேலை இல்லைங்களா? ஒரு நாள் முழுக்க, ஒரு பகல் ஒரு இரவு முழுக்க இருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்னங்க புராணம் வேறாங்க. அதான் அதே மாதிரி தான் கண்ணப்பனார் புராணம் சிந்திக்கிற போது தான் போகிற வாய்ப்பு கிடைச்சது. 110 120 பாட்டு என்னமோ அங்கே அந்த பாடல் சிந்திக்கிற பொழுது அங்கே இருந்த ஒரு வகுப்பு நம்ம அங்கே 2 மணி நேரம் வகுப்பு சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதாவது திருவருள் தான் நமக்கு இன்னும் சரி. அது கூட வகுப்பு புராணம் நடக்குது, நம்ம போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. இதெல்லாம் எதிர்பார்க்காமல் வரக்கூடியது இதெல்லாம். அதே மாதிரி ராகவையா பார்க்கறதுக்கு அன்றைக்கி நிகழ்ச்சிக்கு போகிற பொழுது சரியாக பாருங்கள், அந்த ஆணைக்கு இது வருது. திருவருள் தான் இல்லை, அடியாளுடைய அன்பு தான், வேற ஒன்றும் இல்லை. கருநாமம் தவிர்ப்பார் அப்படின்னார். கருநாமம் தவிர்ப்பார் அப்படின்னா நமக்கு பிறப்பு நீங்கிடும் பெருமான வழிபாடு செஞ்சால், அதில் ஒன்றும் இது இல்லை. ஆனால் அந்த வாசனா மலம் எப்போ நீங்கன்னா அடியார்களை வழிபாடு செஞ்சால் தான் நீங்கன்னு சொல்லி பெரிய புராணம் சொல்லுது நமக்கு. வாசனா மலம் அப்படிங்கிறது அந்த மலம் இருந்த வாசனை, பெருங்காயம் தீர்ந்தாலும் அந்த டப்பாவில் இருக்கக்கூடிய வாசனை எப்போ நீருக்கு தீர்ற மாதிரி நமக்கு அது எப்போ நீர் நீங்கும்னா அடியார் வழிபாட்டில் திருக்கூட்ட வழிபாட்டில் தான் நீங்கும் அப்படின்னு சொல்லி திருமலை சிறப்பில், திருமலையில் நமக்கு வெள்ளானை சருக்கத்தில் வருது இல்லைங்களா? அதான் மருவு பாசத்தை அகன்றிட வந்தொண்டர் கூட்டம் வைத்தனேன்னு சொல்லி சேரமான் பெருமாள் நாயனார் பெருமான்கிட்ட சொல்கிறார். மருவு பாசத்தை அகன்றிட, மருவு பாசங்கிறதுக்கு சிவகோணிய உரையில் என்ன சொல்கிறாருன்னா வாசனா மலம் அப்படின்னு சொல்லி உரை எழுதியிருக்கிறார். பிறப்பறுத்து தருவார் அப்படின்னார். ஆமாம், பேரின்ப முக்தி தரக்கூடிய, பிறப்பை அறுத்து பேரின்ப முக்தி தரக்கூடிய பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கருநாமம் தவிர்ப்பார் என்று சொல்லி தமிழ் வேந்தர்னா திருநாவுக்கரசர், நாவுக்கரசு பெருமானை தமிழ் வேந்தர் அப்படிங்கிறார். அருந்தமிழ் நாகரர் சரிதை அரியனுக்கு அவர்தரும் பரிசால் அறிந்தபடி துதி செய்தேன் என்று சொல்லி ஞானசம்பந்த பிள்ளையாரை தமிழ் ஆகரர் அப்படிம்பார், தமிழ் விரகர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆமாம், அதே மாதிரி தமிழ் மன்னர் அப்படின்னு சொல்லி நாவுக்கரசு பெருமானை சொல்கிறார். இங்கே தமிழ் வேந்தர் அப்படின்னு சொல்கிறாரு. கைலாயத்தில் தமிழ் ஆழியார் அப்படிம்பார். அது எந்த இடத்துல சொல்கிறார் அப்படின்னா, அப்படி கைகாலெல்லாம் தேஞ்சு போய் உடம்பெல்லாம் தேஞ்சு போய் உந்துவதற்கு கூட அவரால் முடியல, அப்படி படுத்து கிடக்கிறார். அப்படி படுத்து கிடக்கின்ற பொழுது எதுவும் செய்ய முடியல அவரால். முதல்ல காலெல்லாம் தேஞ்சது, அப்புறம் தவழ்ந்து போனார், கையெல்லாம் தேஞ்சுது, அந்த கையில் இருக்கக்கூடிய எலும்பெல்லாம் தேஞ்சுது, அப்புறம் உந்தி போகிறாரு, நெஞ்சு எலும்பெல்லாம் உடஞ்சி போச்சுப்போம், அப்படியே விழுந்து அப்படியே படுத்துருக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு செயலும் இல்லாமல் படுத்திருந்தார் சொல்லி அந்த இடத்துல தமிழ் ஆழியார்பார். அதுக்கு சிவகோணிய உரை என்ன சொல்கிறாருன்னா, உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் அழிந்தது, அவருக்குள்ள இருந்த தமிழ் என்ற உணர்வு மட்டும் அழியலை அப்படின்றார். அந்த தமிழ் உணர்வு மட்டும் அழியலை. ஆமாம், அந்த காரணத்தை ஏன் மீண்டும் அவருக்கு அங்கே காட்சி கிடைக்கலைங்கிற காரணத்தை அங்கே சொல்கிறாரு பாருங்க, ரொம்ப அழகர். என்ன சொல்கிறாரு, அன்னத்தன்மையர் கையிலை அணைவதற்கு அருளார் மண்ணின் தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வலுத்தனர். ஏன் அப்பர் சாமிகள் கைலாயம் போய் பெருமான் அங்கே காட்சி கொடுக்கலைங்கிறதுக்கு ஒரே காரணம் இதுதாங்க. வேறு அவரால் போக முடியாதல்ல, அவர் அங்கே கைலாயத்தில் காட்சி காண முடியாதவரெல்லாம் அல்ல. போய் கைலாயத்தில் பெருமானை பார்த்துருந்தாருன்னா அங்கேயே இருந்திருப்பார், மீண்டும் மண்ணுலகத்துக்கு வந்திருக்க மாட்டார். ஆனால்
காரணத்தை சேக்கிழ பெருமான் அங்கே சொல்கிறாருங்க. அன்னத்தன்மையர் கையிலை அணைவதற்கு அருளார் மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வலுத்தனர். அதற்கு பிறகுதான் திருப்பந்தூரத்திலெல்லாம் அத்தனை பதிகம் பாடியது இல்லைங்களா? அதெல்லாமே அதற்கு பிறகுதான். இதில் நம்ம திருவையாற்றில் அவ்வளோ பதிகம் மாதர்புரை கன்னியானை முதலான எல்லா பதிகம் பொறையுடைய பூமி நீர் ஆனாய் போற்றியெல்லாம் அதுக்கு பிறகு தான் பாடுறார். அதனால் அந்த கைலாயம் போயிட்டு வந்ததுக்கு பிறகு பாடிய பதிகங்கள் ஏராளமான பதிகங்கள் நமக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிகங்கள். பெருமானுக்கு அதில் ரொம்ப விருப்பம், அந்த தேவாரத்தில் ரொம்ப விருப்பம். தமிழ் வேந்தர் அப்படிங்கிறார். இந்த திருவான்மியூர் தேவாரத்தில் தான் சொல்ல திருக்குறுந்தொகையில் விண்ட மாமலர் கொண்டு விரைந்து நீர் அண்டநாயகன் தன்னடி சூழ்மின்கள் பண்டு நீர் செய்த பாவம் பறைந்திடும் வண்டு சேர்பொழில் வான்மையூர் ஈசனே என்று சொல்லி என்ன சொல்லுறோ, விண்ட மாமலர் அலர்ந்த மலர்களை கொண்டு பெருமானுடைய அந்த திருவான்மையூர் பெருமானை வழிபாடு செஞ்சோம்னா அண்டநாயகன் தன்னடி சூழ்மின்கள் அப்படின்னு. அண்டநாயகனார் தொண்டராம் என்று குவித்த செங்கை கொண்டு எழுந்து இந்த கவுந்தப்பாடி ஐயா வந்திருக்கிறாங்க அவங்க அழைக்கிறதுக்கு. அந்த தேருக்கு என்ன பேர் வச்சிருக்கிறோம்னா அண்டர் நாயகர் தொண்டர் திருத்தேர் அப்படின்னு வச்சிருக்கிறோம். சரி, என்ன பேர் வைக்கிறது? சும்மா தேர்னு வச்சா நாயன்மார் திருத்தேர் வைக்கலாம். ஆனால் சேக்கிழாருடைய திருவாக்கிலிருந்து ஒரு பேர் வைக்கணும்னு முருகேசையா கேட்டார். அப்போ என்ன வந்தது அப்படின்னு அடியனுக்கு அண்டர் நாயகனார் தொண்டர்தம் திருத்தேர் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் அப்படி வச்சிருக்கிறது. சரியாக வச்சுமே என்னன்னு தெரியல. ஆமாம், ஏன்னா சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கு அண்டர் நாயகனார் தொண்டராம் என்று குவித்த செங்கை கொண்டு எழுந்து எங்கே சொல்லாருங்க, மெய்ப்பொருள் நாயனாருடைய புராணத்தில் வருது இல்லைங்களா? அதனால் அதே மாதிரி வச்சுக்கலாம். இன்னொன்று இதுலேயும் சொல்கிறார், அண்டர்பிரான் தொண்டர்களல் அமரர்மணியும் அணியாரூர் என்று சொல்லி திருவாரூர்லேயே அந்த சொல் வருது. நிறைய இடங்கள்ல அப்படி வருது. அதனால் அதுதான் வச்சிருக்கு. அந்த விண்ட மாமலர் கொண்டு விரைந்து நீர் அண்டநாயகன் தன்னடி சூழ்மின்கள் அப்படின்னு. பெருமான் அண்டநாயகனாக இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடியை வணங்கணும்னா என்ன ஆகுன்னு சொல்றாரு பாருங்க. பண்டு நீர் செய்த பாவம் பறைந்திடும். பண்டுனா போன பிறவிகளில் இப்போ செய்ய அந்த பாவங்கள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறார். அப்போ பாவம் தீர்ந்தால் என்ன கிடைக்கும்? பிறவிக்கு காரணமான வினைகள் நீங்கினா நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பண்டு நீர் செய்த பாவம் பறைந்திடும் வண்டு சேர்பொழில் வான்மையூர் ஈசனே என்று சொல்லி சொல்றார். அதை அடுத்த பாட்டில் இன்னொரு பாட்டில் 4வது பாட்டில் சொல்றார். உள்ளம் உள்கலந்து ஏத்த வல்லார் கல்லால் கள்ளம் உள்ள ஒலி கசிவான் அலன் வெள்ளம் மும்முற விரவும் சடை வல்லலாகிய வான்மையூர் ஈசனே என்று சொல்லி சொல்றாரு. இன்னொரு பாட்டில் சொல்றாரு பாருங்க, அருமையான பாட்டு, 9வது பாட்டு. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும். இந்த உடம்ப சொல்றாருங்க. இந்த உடம்புல எத்தனை வாயில்? 9. நம்ம திருத்தாண்டகத்திலே அப்பர் சாமி சொல்றாரு இல்லைங்களா, கடைசி திருத்தாண்டகத்தில் 1 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன் அப்படின்னு. புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகழூர் மேவிய புண்ணியனேன்னு. அதாவது அந்த நேரத்தில் நமக்கு எந்த ஒரு உணர்வும் இருக்காது அப்படிங்கிறத அப்பர் சாமி அங்கே சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு தேவாரத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நல்லா சொல்கிறார். முன்னே உரைத்தால் முகமனே யொக்கும் இம்மூவுலகுக்கும் அன்னையும் அத்தனுமாவாய் அழல்மனா நீ அலையோ உன்னை நினைந்தே கலியும் என் நாவி கழிந்தபின் என்னை மறக்க பெறாயன் புராணனை வேண்டியது. அதாவது அந்த நேரத்தில் நீ என்னை மறந்துடாத, உன்னை நினைஞ்சு தான் இந்த உயிர் பிரிகின்ற பொழுது உன்னை நினைச்சிட்டு தான் பெருமானுடைய திருவருளால் உயிர் போகும். ஆனால் அதற்கு பிறகு நான் எங்கே இருப்புன்னு எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் பெருமானை என்ன நீங்கள் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சிவபோசம் முடிஞ்ச பின்னாடி இந்த பாடல் பாடுவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. முன்னே உரைத்தால் முகமனேயுக்கும் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லார், மூவுலகுக்கும் அன்னையும் அத்தனும் அழலோடா நீ அலையும் உன்னை நினைந்தே கலியும் என்னாவி கழிந்ததென்மின் உன்னை மறக்க பெறாயும் பிராணனை வேண்டியது. இதான் நான் உன்னை வேண்டிக்கிறது, என்ன நீ மறந்துடாத பெருமானே என்று சொல்கிறாரு. அதே மாதிரி இங்கே என்ன சொல்லார் பாருங்க. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டின் வேவதன் முன்னம் கலலடி நாட்டி நான்மலர் தூவி வலம் செய்யல் வாட்டம் தீர்த்திடும் வான்மையூர் ஈசனே. ஓட்டை மாடத்தில் 9ங்கிறது இந்த உடம்புல 9 துவாரங்கள் இருக்கு இல்லைங்களா. காட்டின் வேவதன் சுடுகாட்டில் வேவதற்கு முன்பாக பெருமானுடைய களலடி நாட்டி நான்மலர் தூவி வலம் செய்யல், பெருமானுடைய திருவடியை வணங்கி அப்படி அந்த ஆலயத்தை வலம் செஞ்சோம்னா வாட்டம் தீர்த்திடம் வான்மையூர். வாட்டம்னா பிறவி தீர்ப்பது. பெருமான் என்ன செய்வான், நமக்கு பிறப்பை நீக்கி அருள் செய்வான் என்று சொல்கிறாருங்க. அதே மாதிரி அப்பர் சாமி இன்னொரு பதியத்தில் சொல்றார் இல்லைங்களா. மாட்டை தேடி மகிழ்ந்து நீர் நும்புள்ளே நாட்டு பொய்யெல்லாம் பேசிடும் நானிலீர் கூட்டை விட்டு உயிர் போகும் முன்னமே காட்டுப்பள்ளியுடன் கலர் சேர்வன். திருக்காட்டுப்பள்ளி தேவாரத்தில் சொல்றார்.
இப்போ எப்படியாவது இந்த உயிர் போகிறதுக்கு முன்னாடி பெருமானுடைய திருவடியை வணங்குங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுறுத்துவது போல, அது மாட்டை தேடி மகிழ்ந்துன்னா செல்வத்தை தேடி தேடி நம்ம அலைந்து கொண்டு இருக்கிறோம். பரவாயில்ல, இருந்தாலும் இந்த உயிர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது திருக்காட்டுப்பள்ளி வந்து பெருமான் திருவடியை வணங்கிக்குங்க அப்படின்னு சொல்லி அப்பர் சாமிகள் நமக்கு அந்த பதிகத்தில் சொல்கிறாருங்க. இப்போ ஓட்டை மாடத்தில் 9 வாயிலும் அப்படிங்கிறது அருமையான ஒரு வாட்டம் தீர்த்திடும்னா நம்ம பிறவியை தீர்க்கக்கூடியவன் வான்மியூர் பெருமான் என்று சொல்லி சொன்னார். ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவ தன் முன் விரைந்து விண்ட நான்மலர் கொண்டு பொருளும் சுற்றம் என்று சொல்லி இப்படியெல்லாம் இந்த வாட்டம் தீர்த்தும் அருள் அறுத்திடும் என்று சொல்லி சொல்றாருங்க. தல விசேடத்தில் திருவான்மியூர் வந்து தொண்டை நாட்டினுடைய 25வது தலம், வான்மீக மகா முனிவர் அருள் செய்த தலம். அதனால வான்மியூர் வான்மீக முனிவர் மகா இருடிக்கு அருள் செய்த தலம், வான்மீக முனிவருக்கு பெருமான் அருள் செய்த தலம். அதனால வந்து இதுக்கு வந்து வால்மீகி முனிவர் தான், மகாபாரதம் எழுதின முனிவர் தான், அவர் தான் வால்மீகி முனிவர்னா அவர் தான், பாரதம் எழுதிய வால்மீகி முனிவர் தான். வான்மீக மகா இருடிக்கு அருள் செய்த தலமாக பெயர் பெற்றது. தேவர்கள் கடல் கடைந்து பெற்ற அமுதத்தால் சிவலிங்கம் தாபித்து பூசித்த தலமாதல் இறைவர் மருந்தீசரன் வழங்கப்படுவர். அந்த கடலை கடைந்து பெற்ற அமுதத்தினாலே சிவலிங்கம் ஸ்தாபித்து அந்த தேவர்கள் எல்லாம் வழிபாடு செய்ததுனால அதுக்கு பேர் மருந்தீசர் என்று சொல்லி பேர். சாமியினுடைய பேர் மருந்தீசர். மருந்து நோயும் மயக்கமும் தீர்ப்பது, சாவாமை தருவது ஆதலின் அமுதம் மருந்தெனப்படும் என்று சொல்லி, அதான் வாட்டம் தீர்த்திடும் என்று சொல்லி பதிகத்தில் சொல்கிறாருங்க. வாட்டம்னா இந்த இடத்துல பிறவி என்று சொல்லி சொல்கிறார். பாம்பன் சாமிகளுடைய அந்த ஜீவசமாதி அங்கே பக்கத்தில் இருக்குங்க. திருவான்மியூர் அந்த கோயில் பக்கத்திலேயே பாம்பன் கொஞ்சம் நடந்து வந்தாவே போதும். பாம்பன் சாமிகளுடைய இது பாருங்கள், முருகப்பெருமானோடு ரொம்ப திருவருள் பெற்றவர் பாம்பன் சாமிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முருகப்பெருமான் அவருக்கு பல இடங்களில் காட்சி கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வாரியார் சாமிகளையே வந்து நீங்கள் முருகப்பெருமானை பற்றி இவ்வளவு பேசுகிறீங்களே, முருகப்பெருமானை பார்த்துருக்குறீங்களான்னு கேட்டால் நான் முருகப்பெருமானை பார்த்தவரை பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முருகப்பெருமானை பார்த்தவர்னு அவர் சொன்னது யாருன்னா பாம்பன் சாமிகள். அவ்வளவு சிறப்புடையவர். பாம்பன் சாமிகளுடைய கன்னிகள் எல்லாம் பார்த்தா ரொம்ப சைவ சித்தாந்த நுட்பம் உடையது. அடியேன் படிச்சிருக்கிறேன், ரொம்ப ரொம்ப கஷ்டம் புரியறது. ஆமாம், அத்தனை அந்த கன்னி 2 வரியாக இருக்கும். அவருடைய பாடல்கள் எல்லாம் சைவ சித்தாந்த நுட்பமுடைய பாடல்கள். அவருடைய திருப்பாடல்கள் சாதாரணமாக படிக்கவே முடியாது. அவ்வளவு நல்ல ஒரு ஞானி பாம்பன் சாமிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முருகப்பெருமானுடைய அருள் பெற்றவர். அது எப்படி சாவாமை தருவது என்று சொல்லி, வாட்டம் தீர்த்திடும் என்று சொல்லி, வாதை தீர்த்திடும் என்று சொல்லி அப்பர் சாமிகள் பதிக குறிப்பு. திருமூலத்தான மகாலிங்க மூர்த்தியின் திருவுருவம் பால் நிறமுடையது என்று சொல்லி சொல்றார். அப்புறம் சுயம்பு லிங்கம், மேற்கு நோக்கிய சன்னதி, சத்தியோசாத மூர்த்தின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா. மேற்கு நோக்கிய சன்னதி அப்படின்னா அதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க, முக்கியமாக சொல்லுவாங்க, அதிகமாக இருக்காது. நம்ம பெருமான் பேர் மருந்தீசர், பால்வண்ணநாதர், அம்மை சொக்கநாயகி என்று சொல்லி, அம்மா பேர் சொக்கநாயகி. திரு மயிலாப்பூர் தென்கிழக்கில் கற்சாலை வழியாக செல்லக்கூடியது என்று சொல்லி குறிப்பு நமக்கு. அடுத்த திருப்பாட்டு. வரை வளர்மாமயில் என்ன மாடமிசை மஞ்சாடும் தரை வளர்ச்சி திருமயிலை சங்கரனார் தாழ்வணங்கி உரை வளர்மாலைகள் அணிவித்து உலவாரப் படையாளி திருவலர் வேலை கரை போய் திருவொற்றியூர் சேர்ந்தார். மயிலாப்பூர் போயிருக்கிறார் நாவுக்கரசு பெருமான். ஆனால் அங்கே நமக்கு பதிகம் கிடைக்கல இல்லைங்களா. பிள்ளையாருடைய பதிகம் மட்டும்தான் மயிலாப்பூரில் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக பாடியிருப்பார். கண்டிப்பாக தலத்துக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய எல்லாரும் பாடியிருப்பாங்க. நமக்கு அந்த பதிகம் கிடைக்கல. மயிலாப்பூர் போயிருக்கிறார். வரை வளர் மாமயில் என்ன மாடமிசை மஞ்சாடும் தரை வளர்ச்சி திருமலை சங்கரனார் தாழ்வணங்கி அப்படிங்கிறார். இப்போ மலை மேல் வளர்கின்ற பெரிய மயில் போல மாடங்களின் மேல் மேகம் தவழ்கின்ற அந்த உலகில் வளரும் சிறப்பினுடைய திரு மயிலாப்பூரில் எழுந்தருளியுள்ள சங்கரனாருடைய பாதங்களை வணங்கி, மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, அப்புறம் சொல்றார், ஆமாம், உரை பெருகும் தமிழ் மாலைகளை சாத்தி அப்படின்னார். உரை பெருகும் தமிழ் மாலைகளை சாத்தி திரு உலவாரப்படையினை ஏந்திய நாயனார் அலைகள் தவழ்கின்ற கடற்கரையின் வழியே சென்று திரு ஒற்றியூரை சேர்ந்தருளினார் என்று சொல்லி சொன்னார். வரை வளர் பஞ்ச மலையின் மேல் மயில் ஆடுவது போல மாடங்களின் மேல் மேகம் தவழ்கின்றன. எப்படி மலைகள்ல எல்லாம் வந்து மயில் ஆடி கொண்டு இருக்குமோ அது மாதிரி மயிலாப்பூர்ல மாடங்கள்லயே மேகங்கள் தவழ்ந்து கொண்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விண்தாங்குவ போலுமிகு வேணுபுரம் அதுவேன்னு சொல்லுவார் இல்லைங்களா. ஞானசம்பந்த பெருமான் பதிகத்தில் சீர்காழியை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அப்படின்னா உயர்ந்த மாடங்கள் இருந்தது, அந்த மாடங்கள் மேலே அப்படியே மேகங்கள் எல்லாம் தவழ்ந்து கொண்டு இருந்தது என்று சொல்லி தந்தால் உரை
நல்ல நல்ல ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம்தான். வண்டார் குளர் அருவியோடும் பிரியா வகைபாகம் பெண்தான் மிகானான் பிறைச்சென்னி பெருமானோர் தந்தாமரை மலராலுரை தவளம் நெடுமாடம் விண்டாங்குவ போலும் மிகு வேணுபுரம் இதுவே என்று சொல்லி, இந்த வேணுபுரம் வந்து சீர்காழியில் உயர்ந்த மாடங்கள் இருந்தது, அதை விண்ணை தொடக்கூடிய அளவுக்கு உயர்ந்த மாடங்கள் இருந்தது என்று சொல்லி அந்த ஊருடைய சிறப்பு சொல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் பாடுறார். இப்படி மயில்கள் வந்து எப்படி மலைகள் ஆடிக்கொண்டிருக்குமோ அதுபோல மேகங்கள் வந்து அந்த மாடங்களில் தவழ்ந்து கொண்டிருந்தது என்று சொல்லி சொல்றார். அம்பிகை மயிலுருவம் கொண்டு தலத்தில் சிவபெருமானை பூஜித்தனர் ஆதலின், இந்த இடத்துல மயிலை சொல்றாருங்க. அம்பிகை வந்து மயிலாப்பூர்னு பெயர் வந்தது காரணம் அம்பிகை மயிலுருவம் எடுத்து பெருமானை வழிபாடு செய்தது, அதனால மயிலாப்பூர் என பெயர் வந்தது என்பர் வரலாற்று குறிப்பும் பெறக்கூடிய ஓமை நயம் கண்டுகொள்க என்று சொல்லி அதை நினைவுபடுத்துகிற மாதிரி ஓமை வந்து சொல்லியிருக்கிறார் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். மாமயில் வளர்வரை என்ன தரை வளர் திருமயிலை என்று சொல்லி சொல்றாருங்க. மயில் போன்ற உருவச்சாயலுடைய அம்மையார் என்று சொல்லியும் தரை வளர்ச்சி இந்நில உலகத்தில் வந்து தவம் செய்து சிவபெருமானை பூசித்த சிறப்புடையது. அதாவது காரைக்கால் அம்மையாரை சொல்லுகின்ற பொழுது மயிலுக்கு ஓமையா சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்புறம் தனதத்தனை சொல்லுகின்ற பொழுது காலைக்கு ஓமையா சொல்லுவாங்க. அதுலேயே வந்து சொல்லிடுறாங்க பொருந்தாத உறவு அப்படிங்கிறது அப்போவே வந்துடுது இல்லையா. அதுமாரி விலங்குக்கும் பறவைக்கும் ஒத்து வராது. நல்ல அந்த ஊமை நல்லா இருக்கு. என்ன தளரடி மென் தளரடி மென் மயிலை தாதைதால் காலைக்கு களிமையில் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தளித்தார்னு வரும். ஆமாம், தளரடி மென்னகை மயிலை இவளை தாதவில்தார் காலைக்கு களிமையில் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தளித்தார்னு சொல்லி அந்த ஓமையே வந்து எப்படின்னா அம்மாவை வந்து மயில்னு சொல்கிறாரு சேக்கிழார் பெருமான். தத்தனை வந்து என்ன சொல்கிறாருங்க காலைக்கு சொல்கிறாரு. அப்போ விலங்குக்கும் பறவைக்கும் ஒத்து வராத உறவு அப்படிங்கிறத அந்த கல்யாணத்தப்பே சொல்லிடுறேன். நல்ல அருமையான ஓமை அது. தரை வளர்ச்சி உலகில் பெருகி வளரும் சிறப்பு. இன்னொன்று சொல்லுவாங்க, மயில் வந்து தேவையில்லாத பொழுது தொகையெல்லாம் உதிர்த்துருமா. அப்படி ஒரு மயிலுக்கு அந்த ஆற்றல் இருக்குது. அப்புறம் மயில் வந்து தொகை விரிச்சுன்னா காலை பயந்து ஓடிடுமா. இதெல்லாம் வந்து அந்த அது எப்படி கடைசியாக வந்து இது அணங்கிவள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இல்லைங்களா. ஏன்னா இந்த பெண்ணோட குடும்பம் நடத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுற. அப்படி மற்ற பேர் அணங்கு அப்படின்னு சொல்லும் தெய்வ பெண் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து வணங்கிடுறாரு இல்லையா. அதனால் அந்த அந்த ஓமை வந்து சேக்கிழார் பெருமான் அப்படி கொண்டு வந்து சேர்க்கிறாரு. தேவையில்லாத பொழுது மயில் வந்து தன்னுடைய தோகை உதிர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா வேண்டாங்கிறதுனால அந்த தசைப்புதியெல்லாம் உதிர்த்து எலும்புருவோடு அந்த கைலாயம் போகிறாங்க இல்லைங்களா, அதை சொல்கிறாரு. தரைவலர் சிறு இந்நிலவுலகத்திலே வந்து தவம் செய்து சிவபெருமானை பூசித்த சிறப்புடைய திருமயிலை என்று சொல்லி மயிலாப்பூர். தரை வளர்சீர் உலகில் பெருகி வளரும் சிறப்பு. ஆசிரியர் இந்த ஆசி உரையின் பயனாக இன்றும் திருமயிலின் சிறப்பு பல்லாற்றானும் இந்த உலகில் வளர்ந்து வருதலும் கண்கூடு என்று சொல்லி மயிலாப்பூர் நம்ம வந்து இரவு அர்த்தசாமி பூசைக்கு போகிற மாதிரி திட்டம். இரவு அர்த்தசாமி பூசை முடிச்சு அங்கேயே தங்குற மாதிரி. ஆனால் நேரம் ஆயிடுச்சுன்னா காலையில் வழிபாடு செய்கிற மாதிரி இருக்கு. சங்கரனார் இங்கு கபாலீஸ்வர் என்று பெயர் பெறுவர். பெருமானுடைய திருப்பெயர் கபாலீஸ்வர். அங்கே இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுறவங்க கூட சாமி அன்பா எப்படி சொல்லுவாங்க தெரியுங்க, கபாலி அப்படிம்பா. அவன் சொல்கிறது நமக்கு பார்த்தா பக்கத்துட்டுக்காரனை கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அது ஒரு அன்பாக இருக்கும். அவன் சொல்கிறது ஒரு அந்த உரிமைப்பாடு எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கு. கபாலி பார்க்கவா அப்படின்பா. நான் ஆரம்பத்தில் போகிற பொழுது ஆட்டோக்காரன் கபாலி பார்க்குறதுக்கா அப்படின்பா. மயிலாப்பூர் கோயில்னு நம்ம அவன் சொல்ல மாட்டான் கபாலி. அவங்க கபாலின்னா அவங்களுக்கு வந்து என்னமோ ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அப்படிதான் சொல்லுவாங்க. அது பெருமான் மேலே அது ஒரு அன்பு. நம்ம கபாலி அப்படின்னு தான் சொல்லுவாங்க மயிலாப்பூர். இங்கே கபாலீஸ்வரன் என்ற பெயர் பெறுவர். சங்கரன் சுகத்தை சங்கரன்னா அந்த சொல்லுக்கு பொருள் என்னன்னா சுகத்தை செய்பவன் அர்த்தங்க. சங்கரன் இல்லைங்களா. சுகத்தை காபாலியாய் இறந்துன்பதும் அடியார் இறந்துண்டு தன்னடி எட்ட செய்வதற்காக என்பர் திருமூலர் என்று சொல்லி இறந்துணு என்பர்கள்
எற்றுக்கு இறக்கும் நிரந்தரமாக நினையுமடியார் என்று சொல்லி திருமந்திரத்தில் இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. உரைவலர் மாலைகள், திருப்பதிக பாசனங்களை ஒவ்வொன்றும் மாலை என்று சொல்லுவாங்க இல்லைங்களா? உரைமலர் மாலைகள் என்று சொல்லார். உளவார படையாளி, இந்த இடத்துல ஒரு உளவார படையாளி வருது. எங்கே வந்தது? நம்முடைய திரு அதிகையில் வந்தது இல்லைங்களா? உடையரசு உலகேத்தும் உளவார படையாளி, விடையவருக்கு கைத்தொண்டு விரும்பு வெறும் பதியம் மிதித்து அணையுமதற்கு அஞ்சுவன் என்று அன்னகரில் புகுதாதே. மடை வளர்தன் புறமனையில் சித்தவட மடம் புகுந்தார். அங்கே உளவார படையாளி வருது. அதே மாதிரி இங்கேயும் அதே சொல் வந்து உளவார படையாளி அப்படின்னா, உளவார படையாளின்னா நாவுக்கரசு பெருமான் தான் உளவார படையாளி. நாவுக்கரசு பெருமானை பற்றி சொல்ல வந்த முதல் இடமே அதுதான், எது? திருவதிகை தான். அதுக்கு முன்னாடி நாவுக்கரசர் பற்றி பெரிய புராணத்தில் எங்கேயும் இல்லை. நாவுக்கரசு பெருமானை பற்றி வரக்கூடிய முதல் இடம் அங்கே தான், திருப்பதிக்கு தான். அதுலேயே என்ன சொல்லிடுறாரு சேக்கிழ பெருமான்? உளவார படையாளி அப்படின்னு நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஏன்னா உளவார படையோடு சேர்த்து சொல்லுவது தான் சிறப்பு. முருகப்பெருமானுக்கு எப்படி வேலோ அது மாதிரி அப்பர் சாமிகளுக்கு உளவாரம் இல்லைங்களா? அதான் உளவார படையாளின்னு அங்கே சொல்கிறார். திரைவளர் வேலைக்கரை போய் திருமயில் என்றும் நாயனார் கடற்கரை வழி அலை விளிம்பு மணல் வீதி வழியே சென்று திருவொற்றியூர் சேர்ந்தார் என்று சொல்லி அப்படியே திருவொற்றியூர் கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதி. மயிலாப்பூர்லேருந்து திருவொற்றியூர் போகிறார். கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தொலைவாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த 20 கிலோமீட்டர் தொலைவும் நடைக்காவனம் அமைத்தார் என்று சொல்லி வரும் நமக்கு. யார்? சிவநேசனார் இல்லை? ஞானசம்பந்த பெருமான் அந்த அவரை வரவேற்பதற்காக நடைக்காவனம் அமைத்து 20 கிலோமீட்டர் தொலைவு. இன்றைக்காக இருந்தால் கூட அதுக்கு ஆயுதங்கள் நிறையா இருக்குது, போகிறதுக்கு வர்றதுக்கு போக்குவரத்துக்கு. அந்த காலத்தில் நடந்து தானே போயிருப்பாங்க. அந்த எப்படி அமைச்சிருப்பாங்க பாருங்கள். பிள்ளையார் வராருன்னு சொல்லிட்டு அவ்வளவு அன்பு அவருக்கு. அது என்ன சரி, பிள்ளையார் எந்த திசையில் இருக்கிறாரோ அந்த திசையை வணங்கி கொண்டு தான் மற்ற வேலை செய்வோம். ஆமாம், நானும் என்னுடைய செல்வமும் என்னுடைய பெண் எல்லாமே பிள்ளையாருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவர் சிவநேசனர். அவர் மட்டுமல்லையா, அவருடைய சொத்து எல்லாம், அவருடைய எல்லாமே ஞானசம்பந்த பிள்ளையார் தான் அவருக்கு. அந்த அன்பு தான் அந்த குழந்தைய வந்து உயிர் பெற செஞ்சது, வேற ஒன்றும் கிடையாது. அவர் பிள்ளையார் மேலே வச்சிருந்த அன்பு தான். அதே மாதிரி ஏயர்கோனாருடைய மனைவியார் நம்பிகள் மேலே வைத்திருந்த அன்பு தான் இறந்த கணவனை மீண்டும் மீட்டு கொடுத்தது. அவங்க கேட்டாங்களே, என்ன எங்கள் வீட்டுக்காரரை எழுப்பி கொடுங்கன்னா கேட்டாங்க, அப்படியெல்லாம் இல்லை. அந்த அன்பு தான் அது அந்த காரணமாக இருந்தது. அதே மாதிரி நம்முடைய கொங்கு நாட்டில் அவினாசியம்பதியில் அந்த மறை சிறுவனை அழைத்து கொடுத்தது அவங்க வச்சிருந்த அன்பு தான். எங்கள் அன்பு பழுதாகாமல் இருந்தது நாங்கள் செய்த தவங்கிறாங்க. இவர் தான் கேட்குறாரு, இன்ப மகனை இழந்தது நீரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யார்? சுந்தரமூர்த்தி சாமிகள். அன்று புகுந்து போனது முன்னே வணங்க முயல்கின்றோம் அப்படின்னாங்க. அப்படின்னா எனக்கு அந்த ஆமாங்க அப்படி ஆயிடுச்சுங்க சாமின்றெல்லாம் கதறல. அவங்க எப்படியா நீங்கள் இங்கே வந்துட்டீங்க? ஏன்னா அவங்களுடைய தவம் என்ன, அவங்க என்ன அவரையே குருநாதராக கொண்டவர்கள். அவங்க அந்த மரபில் வந்த சிவாச்சாரியார். அவங்க நீங்கள் இங்கே வந்ததே போதும், அது என்னைக்கோ நடந்து போனது அப்படின்னு சொல்லித்தான் சொன்னாங்க. எங்கள் குழந்தைய நீங்கள் எழுப்பி கொடுக்கணும்னு எல்லாம் அவங்க கேட்கல. ஆனால் அந்த அவர் மேலே வச்சிருந்த அன்பு அந்த குழந்தை உயிரோடு திரும்பி வந்தது. அப்படி தான் எல்லாமே நமக்கு. அப்பூதி நாயனார் என்ன, எங்கள் குழந்தை இறந்து போச்சு, அரபு கடிச்சிருச்சு, அதனால் வந்து எங்கள் குழந்தை மீட்டு கூடனா சொன்னார். இல்லை, அவர்கள் வைத்திருந்த அன்பு தான் அதுக்கு காரணம். ஆமாம், அவர்கள் சொன்னாங்க இல்லைங்களா, அதாவது குழந்தை உயிர் பெற்று வருகின்ற பொழுது என்ன சொன்னாங்க, அந்த கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க இல்லைங்களா. அறிவெறும் பெருமை என்பர் அமுது செய்து அருளுதற்கு சிறிது இடையூறு செய்தான் இவன் என்று சிந்தை நொந்தார் அப்படின்னாங்க. இது பெரிய புராணத்தில் தான் பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க. இறந்து போன குழந்தை உயிர் பெற்று வந்தால் யாராவது சிந்தை நோவாங்களா? ஆனால் அவங்க 2 பேரும் சிந்தை நோந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த குழந்தையினால தானே எங்கள் குருநாதருக்கு அமுது செய்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சுன்னு 2 பேரும் வருத்தப்பட்டாங்களாம். இதுதான் பெரிய புராணம். உலகையிலை கடந்து நின்றவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். நம்மெல்லாம் உலகையில கடந்து நிற்கவெல்லாம் முடியாது. அதுதான் அவங்களுடைய சிறப்பு. அப்போ யாருமே வந்து இதை செஞ்சு கொடுங்கன்னு யாருக்கிட்டையும் கேட்கலைங்க. அந்த அன்பு, அவர்கள் வைத்திருந்த பக்தி தான் அந்த இழந்ததையெல்லாம் பெறுவதற்கு காரணமாக இருந்தது. ஏர்கோனாருடைய மனைவி அது சொல்றாரு, அதாவது பொறுவரும் கணவரோடு போவது புரியும் காலைன்ட்டார். அந்த அம்மாவும் உயிரை விட்டுறலான்னு நினச்சிட்டாங்களாம். அதாவது கணவன் போயாச்சு, இனி நம்ம எதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அருமையான இடங்க. ஒருவரும் கணவரோடு போவது புரியும் காலை அப்படின்ற அம்மா வந்து உயிர் விட்டுறலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து நம்பிகள் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க எல்லாரும். உடனே என்ன செஞ்சாங்களாம், அழுகையை நிறுத்த சொன்னாங்க. எல்லாரும் அழுதல் ஒலிக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு பிறகு அவரை எல்லாம் அவங்க உபசாரம் பண்ணினது, அந்த பூர்ணகும்ப மரியாதை செய்தது,
அப்படி அந்த வீட்டையே வந்து மங்கள வீடாக மாற்றிய ஒரு பெருமை அந்த. ஏன்னா அவங்க யார்? மணக்கஞ்சர நாயனாருடைய மகள் இல்லைங்களா? இப்பிறவி கொடும் சூலை பிழைக்கும் நெறி தமக்குதவ வெண்கொடியை பெற்றெடுத்தார் அப்படின்னார். மணக்கஞ்சர நாயனாருடைய பிறவி நீங்கிறதுக்கு அந்த குழந்தை ஒரு காரணமாக இருந்துதான். சேக்கிழார் பெருமான் சொல்றாங்க, இப்பிறவி கொடும் சூலை பிழைக்கும் நெறி தமக்குதவ வெண்கொடியை. பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றம் கொடுக்கறது பெரிய புறம் இல்லைங்களா? பெண்களுக்கு அதான் அந்த குழந்தை பிறந்ததுனால நாயனாருடைய பிறப்பு நீங்குச்சு அப்படிங்கிறார். பெண் குழந்தைன்னா அவ்வளவு சிறப்பு இல்லைங்களா? மனையறத்தின் வேறாகி விளங்குதிரு வெண்காட்டு நங்கைவாள் சீரால தேவரனும் திருமைந்தர் அவதரித்தார் அப்படின்னு நம்முடைய சென்னைப்பையா தான் சொல்லாரு. நம்முடைய உலக இலக்கியங்கள்ல மனையறத்தின் வேர் அப்படின்னு சொல்லி ஒரு சொல் எங்கேயுமே இல்லையா? பெரிய புராணத்துக்கே உண்டான அது சொல் அப்படின்னார். எல்லா இலக்கியம் படித்தவர் அவருக்கு தெரியும், பெரும் புலவர் இல்லைங்களா? அவர் சொன்னார், மனையறத்தின் வேர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செடி இருக்குது அப்படின்னா இலை இருக்குது, காய் இருக்குது, கனி இருக்குது, அது எல்லாத்துக்கும் தாங்கி நிற்பது வேறு தான். வேறுபட்டு போச்சுன்னா அந்த மரம் விழுந்துடும். இன்னொன்று என்னென்னா, நீர் இல்லாத காலங்களில் நெடுந்தோறும் அந்த வேறு படர்ந்திருக்கக்கூடிய அந்த எங்கேயாவது இருக்கக்கூடிய ஈரப்பு பதத்தை உறிஞ்சு அந்த தாவரத்தை உயிர் போகாமல் காப்பாற்றக்கூடியது வேறு தான். அதனால் வந்து பெண்கள் தான் வந்து அவ்வளோ உயர்ந்தது என்று சொல்லி நமக்கு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி ஒரு இடம் எங்கேயுமே இல்லை. மனையறத்தின் வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லாட்சி வேறு எந்த இலக்கியத்திலையும் சொல்லப்படலை என்று சொல்லி நம்ம ஆசிரியர் ஐயா சொன்னாங்க. அது மாதிரி இங்கு திரைவலர் வேலை கரைவை திருமயில் என்று நாயனார் கடற்கரை வழியாக திருவொற்றியூர் போய் சேர்றார். திருமயிலில் நாயனாருடைய பதிகம் கிடைக்கல. அது ஆளுடைய பிள்ளையாருடைய புராணத்தில் பார்க்கலாம். அது ஆளுடைய பிள்ளையாருடைய ஒரே ஒரு பதிகம் மட்டும்தான் மயிலில் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா? ஒரு பதிகனால எப்படிப்பட்ட பதிகம் அது அந்த அதில் தான் வருது. ரெண்டு, அதாவது அவருக்கு எப்படி அந்த பெண் குழந்தை அவதரித்தது அப்படிங்கிறத சொல்கிறாரு பாருங்க, அருமை, அது அழகு. அருந்தவங்கள் செய்து இறைவனை நோக்கி தவம் செஞ்சாராம். யார்? சிவனேசனார். அருந்தவங்கள் செய்து அறநடியாருக்கு அச்சனை உழப்பில செய்த நலத்தால் கரியவாம் குழலால் மனைவியார் வைரனும் கமலத்து புதிய பூமகள் என ஒரு பெண்கொடி உதித்தாள் அப்படின்னா இறைவனை மட்டும் அவர் வணங்கலை. குழந்தைகளே நம்ம என்ன செய்வோம்? கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம், அவ்வளோதான் செய்வோம். ஆனால் சிவனேசனார் என்ன செஞ்சிருக்கார் பாருங்க, 7ஆம் நூற்றாண்டுலேயே அருந்தவங்கள் செய்து பெருமானை நோக்கி தவம் செஞ்சிருக்கிறார். அப்போ என்ன செஞ்சிருக்காரு? அறநடியாருக்கு அர்ச்சனை உழப்பில செய்த நலத்தால். அதான் ரொம்ப முக்கியங்க. அறநடியாருக்கு அர்ச்சனை உழப்பில செய்த நலத்தால் வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அடியார்களை பாத பூஜை பண்ணி அன்னம்பாளிப்பெல்லாம் செய்திருக்கிறார். ஆமாம், அறநடியாருக்கு அர்ச்சனை செய்த உழப்பிலா நலத்தால் கரியவாம் குழலால் மனைவியார் வைரனும் கமலத்து. அப்படியே தாமரை போன்ற அந்த திருவயிற்றில் புதிய பூமகள் என, அது திருமகளை போல ஒரு பெண் உதித்தாள் என்று சொல்லி சொல்றாரு. திருமகளெல்லாம் இணையே இல்லை. அம்மாவுடைய பூம்பாகனுடைய அழகை சொல்லுகின்ற பொழுது அதை என்ன சொல்றாரு சேக்கிழார் பெருமான் அந்த இடத்துல? அதாவது அந்த கடைசியா ஞானசம்பந்த பெருமான் எப்படி பார்த்தார் அப்படிங்கிறத சொல்லுவாருங்க. எண்ணில்லாண்டு எய்தும் வேதா தான் படைத்தவள் எழிலின் வண்ணம் நன்னு நான்முகத்தால் கண்டான் புண்ணிய 16 பேர் வரும் புகழிவேந்தர் கண்ணுதர் கருணை வெள்ளம் 1000 கண்களால் கண்டார் அப்படின்னார். அந்த குழந்தை எப்படி பார்த்தார் அப்படின்னா 1000 கண்களால் பார்த்தாராம். அவன் அந்த அளவுக்கு அந்த அம்மா அந்த பூம்பாவை வந்து அவ்வளவு அழகு சிறந்த ஒரு பெண், பூமகளை விட பல மடங்கு சிறந்த பெண் என்று சொல்லி நமக்கு ஒரு புராணத்தில் வருதுங்க. எண்ணில்லாண்டு எய்தும் வேதா தான் படைத்தவள் எழிலும் வண்ணம் நன்னு நான்முகத்தால் கண்டான் புண்ணிய 16 பேர் வரும் புகழிவேந்தர் கண்ணுதர் கருணை வெள்ளம் 1000 கண்களால் கண்டார் அப்படின்னா இடத்துல எண்ணில்லாண்டு எய்தும் வேதான்னா பல யுகங்களை கடந்தவன் பிரம்மன். பல யுகங்களை எல்லாம் கடந்த பிரம்மன் தன்னுடைய அழகையெல்லாம் எல்லா அழகையும் சேர்த்து துலோத்தமை படைக்கிறான். அப்படி துலோத்தமை படைத்ததுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய அழகை பார்த்து அவனுக்கு ஒரு ஆசை வந்து அந்த பெண்ணை அடைய முற்படுறான். அப்படி அடைய முற்படுகின்ற பொழுது அந்த பெண் அவனை விட்டு தப்பிச்சு போகிற பொழுது 4 முகத்தாலே 4 திசையில் தேடினான். ஆனால் இந்த குழந்தை எப்படி இருக்குன்னா அதை விட பல மடங்கு உயர்ந்த அழகு. ஆனால் ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்லிட்டாரு? முறை வேறு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா? அப்படின்னா மகள் முறை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படி நமக்கு அந்த இடம் இந்த நமக்கு மயிலாப்பூர் அப்படின்னாவே அது நினைவு நாம் வரணும் நமக்கு இல்லைங்களா? அதில் இன்னொரு சிறப்பு அதில் இருக்குது. என்னென்னா அந்த 2 சொல்கிறார் இல்லைங்களா? மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடு மன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல். இன்னொன்று கண்ணினால் அவர் நல் விழா பொழிவு கண்டார்கள். அதில் அதை பதிகத்தை அதே மாதிரி கொண்டு வர்றார் ஞானசம்பந்த பெருமான்.
முதல் பதிகம் மட்டிட்ட புண்ணியம் காணல் மடமயிலே என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தில் அட்டிட்டல் காணாது போதையோ பூம்பாவாய் அப்படின்னு சொல்லி அதாவது உருத்திர பல்கணத்தாருக்கு ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாது போதையோ அப்படின்னா அடியார், உருத்திர பல்கணத்தார்னா அடியார்கள். அப்புறம் அடுத்து வரக்கூடியதெல்லாம் விழாக்களை பற்றி வருது. அதில் இன்னொரு பாட்டு, ரெண்டாவது பாட்டிலே வந்து அருந்தவர்கள், அந்த ரெண்டாவது பாட்டிலே அடியாரை பற்றி வருது. ஆனால் அந்த முதல் பாட்டை எடுத்துக்கிறார் சிவகுணி ஐயா. அவர் என்ன சொல்லார்னா, அந்த மண்ணினில் பிறந்தார் பெரும் பயனில் முதல் பயன் என்னென்னா அடியார்களுக்கு அமுது செய்கிறது, அது ஒரு பாடல் இல்லைங்களா. அப்புறம் வந்து விழாக்களை பற்றி 9 பாட்டு வருது. இந்த ஒரு பாடல் அடியார்களுடைய அன்னம்பாளிப்பை சொல்லுவது, மீதி இருக்கக்கூடிய பாடல் பெருமானுடைய விழாக்களை சொல்லுவது. இந்த ஒரு பாடல் அந்த 9 பாடலுக்கு ஒத்தது என்று சொல்லி உரையாசிரியர் எழுதியிருக்கிறார். அப்போ அடியாருக்கு அன்னம்பாளிப்பு செய்யக்கூடிய ஒரு பாடல் இறைவனுடைய திருவிழாக்களை பற்றி சொல்லக்கூடிய 9 பாடல்களுக்கு ஒத்தது அப்படின்னு உரையாசிரியர் எழுதியிருக்கிறார். இன்னொரு பாட்டிலையும் வருது, அது வேற, அதில் விழாவும் வருது, அடியார் அன்னம்பாளிப்பும் வருதுங்க. அருந்தவர்கள் அந்த பாட்டு, ரெண்டாவது பாட்டு நல்லா வருங்க. ஐப்பசி ஓன விழாவும் அருந்தவர்கள் துய்ப்பனமும், அது அடியார்களை பற்றியும் வருது. அது ஐப்பசி திருவோணத்தை பற்றி அதில் வருதுங்க, ஓன விழா அப்படி. எத்தனை விழாக்கள் சைவத்தில் இருக்குது அப்படிங்கிற அந்த பதிகத்தில் நமக்கு ஞானசம்பந்த பிள்ளையார் ஒவ்வொன்றா சொல்கிறார் என்று சொல்லி இந்த அளவுக்கு நாம் அடுத்த வாரம் நம்ம ஒற்றியூர் பற்றி நாம் சிந்திச்சுக்கலாம். ஒற்றியூரில் நிறைய பதிகம் பாடியிருக்கிறார் நாவுக்கரசு பெருமான். அதில் இந்த அளவுக்கு நாம் இன்று நிறைவு செய்து கொண்டு, என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் வாங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவு உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமில். இதற்கு திருக்கோட்ட சிறப்பாடு. இடம் கொண்ட